அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி திரு சுந்தர். ரோஜாமுத்தியா நூலகமும் திருச்சி களம் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்கிற இந்த நிகழ்ச்சி எனக்கு உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் தமிழ் மாணவன் என்ற மகிழ்ச்சியை தாண்டி இத்தனை ஆண்டுகள் பயணித்ததற்கு பின்னால் மீண்டும் சங்க இலக்கியத்திற்குள் ஒரு வாசிப்பாளனாக, இன்னும் சொல்ல போனால் உங்களிடம் நான் சங்க இலக்கியத்தை இப்போது படிப்பதை போல நான் என்னுடைய கல்லூரியில் இளங்கலை முதுகலையில் பல்கலைக்கழக முதன்மை பெற்றபோது கூட நான் இவ்வளவு படிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இந்திய ஆட்சி பணி தேர்வுக்கான தயார் செய்யும் போது கூட நான் எனது தமிழ் இலக்கிய பாடத்தை நான் இப்படி படிக்கவில்லை. இப்போது வேறு ஒரு கோணத்தில் நான் படித்து மீள்வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இது என்னை மிகவும் மகிழ்ச்சியாக்கிறது. மீண்டும் நான் தமிழ் வயப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த ஒவ்வொரு உரைக்காகவும் தலைப்பை தேடும் போது இந்த உரை 1ஆம் பத்தினுடைய 8ஆம் உரை. இது எத்தனை பத்து நீண்டாலும் 18 போல இணைய 10 நீண்டாலும் ஒவ்வொரு முறையும் அது சங்க இலக்கியத்தினுடைய சொல்லாடலாகத்தான் இருக்கும். இதில் நாங்களாக எந்த தலைப்பையும் நானாக கொடுக்க போவதில்லை. தமிழ் சங்க இலக்கியத்தை படிக்கும் போதே சில இடங்களில் திடீரென்று உங்களை நிற்க வைத்து எப்படிப்பட்ட சொல்லாடல் என்று யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல் நான் தேடிக்கொண்டிருக்கும் போது என் கண்ணில் பட்டதுதான். ஒரு 2 வாரத்துக்கு பின்னால் என்ன தலைப்பில் பேச போகிறோம் என்பது கூட எனக்கு தெரியாது. படித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு சொல்லாடல் மனதை கவர்த்ததும் இந்த சொல்லாடலில் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த இமிழ் பனிக்கடல், கடலை பற்றி சங்க இலக்கியம் கணக்கு வழக்கு இல்லாமல் பேசியிருக்கிறது. அதுல பல வகையிலும் கடல் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் பேசுவோம், சித்தரிப்புகளை பார்ப்போம். இருந்தாலும் இந்த இமிழ் பனிக்கடல் அப்படிங்கிறது ஒரு காட்சி படிவு மாதிரி. இந்த இமிழ் அப்படின்னா சங்க இலக்கியத்துல ஒரு 3 இடங்களில் அப்படி வரும். எல் இமிழ் பனிக்கடல், மல்கு சுடர் கொடி அப்படின்னு ஒரு நற்றிணை 67ல ஒரு நெய்தல் நிலைய பாடல். அப்புறம் பாடு இமிழ் பனிக்கடல் அப்படின்னு நற்றிணை 91ல இது ஒரு பாடல். அப்புறம் பாடி இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபொன் மாலை அப்படின்னு முல்லைப்பாட்டில் வரும். இந்த முல்லைப்பாட்டை நிறைய பேர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் மழை எப்படி உருவாகிறது, ஒரு வானம் கடலில் இருந்து நீரை அப்படி பருகி அப்படியே அப்சார்ப் பண்ணி பருகி அப்படியே மழையா கொட்டுது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, சங்க இலக்கியம் நிறைய இடத்துல பதிவு செய்திருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லும் போது இந்த ஒரு இடத்தை எப்படி வானம் கடலில் இருந்து நீரை பருகி மீண்டும் மழையாக தருகிறது என்ற புரிதலை கொண்டு வந்திருக்கும் போது இந்த பாடு இமிழ் பனிக்கடல், இமிழ் என்றால் ஒலித்தல், அதாவது முழக்கம், மேக்ஸ் நாய்ஸ் ஆர் மேக்ஸ் சவுண்ட், அதாவது ஒலித்தல். அந்த இமிழ் பனிக்கடல், அந்த பனிக்கடல் என்பது பனி என்பது நம்மளை பொறுத்தவரையில பனி என்பது குளிர்ச்சி தான். இந்த ஐஸ் ஸ்னோ அப்படிங்கிற பொருளில் வருவதை விட நாம் முன்பனி காலம் பின்பனி காலம் அப்படிங்கிறோம். மாசி மாசம் மச்சில குளிரும், தை மாசம் தரையில குளிருங்கிறோம். நம்ம சொல்ற இந்த குளிர் அதுவே பனின்னு தான் நம்ம சொல்லுவோம். பனியா இருக்கு, காலையில பனியா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பனிங்கிறது ஒரு தன்மையான ஒரு குளிர்ச்சியான ஒரு கடல். இந்த இமிழ் பனி கடல் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு ஓவியம் மாதிரியும் ஒரு ஒலிக்கக்கூடிய ஒளியாகவும் ரெண்டாகவும் ஒரு ஒளி போல எனக்கு தோன்றியது. அதனாலதான் கடலை பற்றி பேசுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடலையே கையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். இப்ப இந்த இமிழ் பனி கடலில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கறத நான் ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி அதை நான் உங்களுக்கு வரையறை செய்து கொள்ள விரும்புகிறேன். அதனால நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும். முதலில் கடல் அப்படிங்கிறத கருத்தாக்கம். கடல் என்பது ஒரு பரம பொருள் மட்டுமில்லை, தமிழை பொறுத்தவரை அது ஒரு கருத்தாக்கமாகவே இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை தமிழ் சிந்தனைக்குள் அதை செய்திருக்கிறது. அப்புறம் கடலும் தமிழுக்கும் கடலுக்குமான இந்த உறவு, அதை பத்தி நம்ம பேச போறோம். அப்புறம் திணை கோட்பாட்டும் நெய்தலும், இந்த கடலும் கடல் சார்ந்த இடம் அப்படிங்கிறது இந்த திணை கோட்பாட்டுக்குள்ள எப்படி வருது, அது எப்படி பேசப்படுகிறது சங்க இலக்கியத்தில். அப்புறம் கடல் பற்றிய சங்க இலக்கியத்தின் புரிதல்கள். கடலை பற்றி சொல்றது இத்தனை இடத்துல கடல் வருது, இத்தனை இடத்துல பெருங்கடல் வருது, இத்தனை இடத்துல தன்கடல் வருதுன்னு அப்படியே நீங்க சொல்லிட்டு போறதுனால பயன் கிடையாது. இந்த கடலை சங்க இலக்கியம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறது, கடல் பற்றிய புரிதல்கள், சில மீள் வாசிப்புகள். அதுக்காக நான் இந்த கடல் இந்த தலைப்புக்குள்ள
போனதுக்கு பின்னாலே ஏற்பட்ட பிரமிப்பு உணர்வு வந்து எனக்கு இது 8வது உரை. ஒவ்வொரு தலைப்பிலும் நான் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த அந்த வேலையின் ஓட்டத்திலேயே நான் தயார் செய்து ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே தயார் செய்து விடுகிறேன். ஆனால் இந்த கடலில் மட்டும் இந்த கடலில் மூழ்கி என்னால் வெளியே வருவதற்கு அவ்வளவு பிரமிப்பாகவும் என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ்வளவு குறிப்புகள் நான் வந்து எடுத்த குறிப்புகளை விட 10 மடங்கு இந்த சங்க இலக்கியத்தினுடைய எல்லா கடல் பற்றிய குறிப்புகளையும் படித்தேன். அப்ப எடுத்த குறிப்புல 10ல் ஒரு பங்கு கூட நான் உங்க முன்னால பகிர்ந்துக்கிற போறதில்லை. இன்னும் என்ன சொல்ல போனா இந்த இணைய 10 உரையாடலில் நான் கடலை பற்றி மீண்டும் பேச வேண்டியிருக்கும். அதனால வந்து நான் வந்து கடல் வணிகம் பற்றியோ அல்லது சில குறிப்பாக இருக்கக்கூடிய சில சொல்லாடல்களை பற்றி நான் அதிகம் பேச போவதில்லை. அப்படி தொட்டுட்டு போவே தவிர கடல் பற்றி மீண்டும் நாம் பேச வேண்டிய தேவை ஏற்படலாம். இப்ப வந்து கடல் பற்றி ஒரு பொதுவான பார்வையை நாம் பார்க்க வருகிறோம். அந்த மீள் வாசிப்பு எப்போதும் போல வந்து இந்த சங்க சுரங்கத்தில் நான் ஒரு பாடலை வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு கொண்டு வருவேன். அப்படி ஒரு பாடலை இந்த முறையும் கொண்டு வருவேன். ஏற்கனவே சுந்தர் குறிப்பிட்டது போல கடலும் உலகமும் இன்றைய நிலை, இன்னைக்கு நிலைமையில வந்து கடலும் உலகமும் நம்ம எல்லாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு பேசும்போது நான் வந்து இந்த பருத்தி பண்டியர் உரையிலிருந்து தான் எனக்கு இந்த யோசனை தோன்றியது. நாம் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு சமகாலத்திற்கான வாசிப்பை தமிழ் மக்களின் முன்னால் வைக்கும் போது அந்த செய்தியோடு தொடர்புடைய ஒருவரை அழைத்து இங்கே அமர வைத்து அவர்களுக்கு முன்னால் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். இது வந்து வெகு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு தலைமை முன்னிலை, இந்த மாதிரியான எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ் இல்லாம ஒரு முன்னிபந்தனைகள் இல்லாமல் இயல்பாக நடக்கக்கூடிய கூட்டம் இது. ரோஜாமுத்தியா நூலகத்தில் வந்து நாங்க எப்ப எந்த கூட்டத்தை நடத்தினாலும் 5 மணி என்றால் 5 மணிக்கு ஆரம்பித்து விடுவோம். அதே போலதான் சுந்தர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று தான் வந்து வரிதையா கான்ஸ்டன்டீன் பேராசிரியர் அவர்களை பற்றி வந்து இதுக்கு எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் வந்து துளசிதாசன் தான். யாரையோ வேண்டும் அழைக்க வேண்டும் என்பது அவர் சொன்னார். என்னுடைய பெரிய பிரச்சனை வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இருந்து விட்டதாலும் அல்லது என்னுடைய வாசிப்பு பெரும்பாலும் சங்க இலக்கியம், சிந்துவெளி இப்படிப்பட்ட செய்திகளிலே இருக்கிறதுனால் வந்து எனக்கு சமகால வாசிப்பு கொஞ்சம் குறைவு தான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வந்து வரித்தையா கான்ஸ்டன்டீன் போன்ற ஒரு மனிதரை நான் தெரிந்து வைக்கவில்லை என்பதே எனக்கு நேற்று அவரிடம் தான் தொலைபேசியில் பேசினேன். அந்த தொலைபேசியில் பேசும்போது அவரை பற்றி கூட நாஞ்சில் நாடன் சொல்லியிருந்தாரு, என்னிலும் நல்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்னிடம் அவரிடம் பேசிய உடனே வந்து ஒரு முக்கியமான மிகவும் பொறுப்பை உணர்கிற ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறத நானே அந்த தொலைபேசி நான் நேரில் பார்த்ததில்லை. அவரை நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வரவழைத்திருக்கிறோம். இந்த உரை முடிந்ததற்கு பின்னால் அவர் சில வார்த்தைகள் சொல்வார். அவருடைய எழுத்துக்களை பற்றியும் நான் குறிப்பிடுவேன். அப்புறம் சமகாலத்திற்கான படிப்புரைகள். இந்த உரையாடல் வந்து சங்க இலக்கியத்தினுடைய நயம் பாராட்டுவதற்கோ பாராட்டி புகழ்வதற்காகவோ இல்லை. இது நம் சமகாலத்திற்கு என்ன உள்வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உரையினுடைய நோக்கமே. இப்ப வந்து இந்த காணொலியில் ஒரு படத்தை நாம் காட்டப் போகிறோம். வானவெளியிலிருந்து, ஸ்பேஸ்ல இருந்து, மேலிருந்து, அண்டவெளியிலிருந்து, ஆகாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட, பூமி உருண்டே எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து இதில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப டாமினண்டா ஆக்கிரமிப்பா காத்திரமா தெரிகிற வண்ணம் வந்து நீல வண்ணம். இது வந்து இந்திய பெருங்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சந்திக்கிற நன்னம்பிக்கை முனையை மையமாக வைத்து இந்த படத்தை இந்த சேட்டலைட் பிக்சர் கிடைத்திருக்கிறது. இதை வந்து ஆர்தர் சி கிளார்க் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி சயின்ஸ் சம்பந்தமாக அறிவியல் தொடர்பாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறவர். அப்ப அந்த காலத்துல இருந்து எழுதினவர். அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார். ஹவு inappropriate to call this planet Earth when clearly it is ocean. இந்த படத்தை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதை எப்படி வந்து இந்த பிளானட்டை, இந்த பூகோளத்தை வந்து, இந்த கோளத்தை ஏன் இவர்கள் பூமி என்று சொல்கிறார்கள்? இதை ஏன் நிலம் என்று சொல்கிறார்கள்? இதை ஏன் தரை என்று சொல்கிறார்கள்? இதை பெருங்கடல் என்றல்லவா சொல்ல வேண்டும்? இந்த படத்தை பார்த்தோம்னா அவருக்கு தோணிருக்கு, இதை தரை என்றும் பூமி என்றும் நிலம் என்றும் சொல்லக்கூடாது, பெருங்கடல் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த ஆர்தர் சி கிளார்க்கை பத்தி நான் படிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. எங்களுடைய மாநிலத்தினுடைய இப்போதைய முதல்வருடைய தந்தையும் பெருந்தலைவர் காமராஜனுடைய மிக நெருங்கிய நண்பருமான பிஜு பட்நாயக், அவரிடம் நான் பணியாற்றி இருக்கிறேன் 90களில். அவர் வந்து 1960களின் தொடக்கத்திலே 50ல வந்து அவர் வந்து ஒரு யுனெஸ்கோ விருது ஒன்றை தொடங்கி வைத்தார். கலிங்கா விருதுன்னு அதுக்கு பேரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1961லேயே அந்த கலிங்கா விருதிற்காக இந்த ஆர்தர் சி கிளார்க் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நான் படிச்சவன் எனக்கு ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியா இருந்தது. இவர் சொன்ன இந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, ஹவு inappropriate to call this planet Earth when clearly it is ocean அப்படிங்கிறதையும், நீரின்று அமையாது உலகு,
அப்படிங்கிற தமிழ் புரிதலையும் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு 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 முன்மொழிவை வந்து தமிழ் இலக்கியம் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் நீரினுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் அப்ப வந்து இப்படி ஒரு படத்தை பார்த்து சொல்லியிருக்க முடியாது. ஆனால் நீருக்கும் நிலத்திற்குமான இந்த உறவை மிக அருமையாக புரிந்து வைத்திருந்த ஒரு மொழி வந்து ஒரு பண்பாட்டு பின்னணி வந்து தமிழுக்கு உண்டு. இந்த கடல்ங்கிற கருத்தாக்கத்தை பார்க்கும்போது அல்லது கடல்ங்கிற வறுமை பொருளை பார்க்கும்போது சூரிய குடும்பம் நம்ம சொல்றோம்ல, நம்முடைய சோலார் இந்த ஃபேமிலி, நம்ம சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பத்துல நாம் இருக்கிற இந்த சூரிய குடும்பத்துல நீர்ம நிலையில், அதாவது திரவ நிலையில், லிக்விட் ஸ்டேட்ல புறப்பரப்பில் நீரை கொண்டுள்ள ஒரே கோள் புவியே. இப்ப போய் நம்ம வந்து நிலாவுல தண்ணி இருக்கா, செவ்வாயில தண்ணி இருக்கான்னு தேடுறோம். அப்படி இருந்தாலும் நம்ம கண்ணு தெரியல, புறப்பரப்பில் அது தெரியல வெளியில. ஆனால் இந்த சோலார் சிஸ்டத்துல, ஒருவேளை இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு சூரிய குடும்பத்தில் வேணா இது மாதிரி ஒரு கோள் இருக்கலாம். அதெல்லாம் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது சூரிய குடும்பத்தில் புறப்பரப்பில் நீரை கொண்டுள்ள ஒரே கோள் புவியே ஆகும். அதுதான் பூமி. புவியின் புறப்பரப்பின் 70 விழுக்காட்டிற்கு மேலாக கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. 70 விழுக்காட்டிற்கு மேல் இதனுடைய புறப்பரப்பு கடலால் தான் சூழப்பட்டிருக்கிறது. அப்படியே இதை வந்து நம்ம பூமி தரைன்னு சொல்லணும், நீர் தான் சொல்லணும். ஒருவேளை நீர் தரைன்னு சொல்லாம இருந்தது ஒரு வகையில வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனை போட்டு வித்திருப்போம். அதை இது வரைக்கும் செய்யல. பூமியின் 97.2 விழுக்காடு நீரானது கடலிலேயே காணப்படுகிறது. இப்ப பூமியிலேயே ஒரு தண்ணீர் நீர் இருக்கும்ல, இது 100 விழுக்காடு நீர் இருக்குன்னு சொன்னா அதுல 97.2 விழுக்காடு வந்து கடல்ல தான் இருக்கு. மீதிதான் கிணத்துல இருக்கிறது, குளத்துல இருக்கிறது, ஆத்துல இருக்கிறது, பனிமலையில பனியா இருக்கிறது, நீராவியா இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து மற்ற எல்லா வகையான தண்ணீரையும் சேர்த்தால் அது வந்து 2.8 விழுக்காடு தான். 97.2 விழுக்காடு வந்து கடலிலேயே இருக்கிறது. விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது நமது கோள் நீல நிற கோழி அப்படின்னா சஃபயர் ப்ளூ குளோப் ஒன்று காட்சி அளிக்கும். அந்த படத்துல பார்த்தது மாதிரி அது அப்படிதான் காட்சி அளிக்கிறது. கடலும் தமிழை பற்றி நம்ம பேசுவோம். கடல் இல்லாத தமிழையும் தமிழ் இல்லாத கடலையும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நீங்க ஒரு நிமிடம் நீங்க வந்து கற்பனை செஞ்சு பாருங்க. தமிழ்ல கடல் இல்லை, கடல்ல தமிழ் இல்லை. இது ரெண்டுமே கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏனால் தமிழ் தொன்மங்களில் கடலும் கடல் கோளும் கடல் சார்ந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழை வளர்த்ததாக 3 சங்கங்களை அமைத்த பாண்டியனினுடைய தொன்மங்களில் கடல் பின்னி பிணைந்திருக்கிறது, தலைநகரங்கள் மாறி இருக்கிறது, புலப்பெயர்வுகளின் ஊடாக கடலே இருக்கிறது. ஆக கடல் இல்லாத தமிழையும் தமிழ் இல்லாத கடலையும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. 3 புறமும் கடலால் சூழப்பட்ட நிலம் பண்டை தமிழ் நிலம். இன்னைக்கு இருக்க கேரளா வந்து அதுக்கு பின்னால வந்தது. சேர மலையாளம் என்று தனியே தோன்றியது. அதற்கு முன்னால் சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் நம் முன்னால் படைக்கிற ஒரு தமிழ் நிலம், அது வடவேங்கிடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நிலம் அப்படிங்கிறது வந்து சேர, சோழ, பாண்டியர் அப்படிங்கிறது 3ஐயும் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இன்னைக்கு பே ஆஃப் பெங்கால், அரேபியன் ஓஷன், இந்தியன் ஓஷன் என்று சொல்கிற அந்த காலகட்டத்தில் குணக்கடலும் குடக்கடலும், குடக்கடல்ங்கிறது குடம் என்றால் மேற்கு, குணம் என்றால் கிழக்கு, கிழக்கு கரைங்கிறது வங்காள விரிகுடா, அதை வந்து குணக்கடலும், குடக்கடல் என்பது அரபிக்கடல், பெருங்கடல் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன். குணக்கடலும் குடக்கடலும் பெருங்கடலை ஒட்டி உரசி உறவாடும் முனை குமரி முனை. நீராடும் கடலும், தமிழ் வாழ்த்து மட்டும் நீங்க பாருங்க, நீராளும் கடல் உடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். அந்த நீராளும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படிங்கிற தமிழ் வாழ்த்தை எழுந்து நின்று கேளுங்கள். கடல் இல்லாத தமிழையும் தமிழ் இல்லாத கடலையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதுதான் இந்த தமிழ் வாழ்த்தில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை இது நம்மோடு இருக்கிறது. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்ல பாருங்க, இதுல வந்து இந்த அகப்பாடல்கள்ல வந்து நம்ம வந்து 5 திணை இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை அப்படிங்கிற இந்த அகத்திணை முழுவதும் பாத்தீங்கன்னா 1862 பாடல்கள் இருக்கு. இந்த 1862 பாடல்கள் வந்து நெய்தல் பாடல்கள் வந்து 347 இந்த பைச்சார்ட்ல அதான் காட்டுறோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த 347 நெய்தல் பாடல்களும் எப்படி இருக்கு, பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து கலித்தொகையில 33, அகநானூறுல 40, நற்றிணையில 102 பாடல்கள், ஐங்குறு நூறுல வந்து 5 திணைக்கும் ஒவ்வொரு 100 வச்சிருக்கிறதுனால ஐங்குறு நூறுல 100, குறுந்தொகையில 72. இது மொத்தமா சேர்ந்து 347 நெய்தல் பாடல்கள் இந்த அகத்திணை பாடல்கள் இருக்கு. இதுக்கு அடுத்து இது வந்து நான் வந்து ஒரு கடந்த ஒரு வாரமா படிச்சு குறிப்பு எடுத்து இதை எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு எனக்கு புரியாதனால நான் வந்து மீண்டும் சில நேரங்களில் கடலை பற்றி வெவ்வேறு கோணத்தில் பேச வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை நான் கருத்தில் வைத்து
இந்த ஒரு ஸ்லைடு இதை வந்து உங்கள் முன்னால் வந்து சில நிமிடங்கள் நிறுத்தி வைத்தே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 வட்டம் இருக்கும். இந்த 2 வட்டம் ஒன்றோடு ஒன்று இன்டர்செக்ட் ஆகும். ஒரு வட்டம் இன்னொரு வட்டத்திலிருந்து ஓவர்லாப் ஆகும். அதை இட் கட்ஸ் இன்டர்செக்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அப்படிங்கிறது இந்த பக்கம் என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் ஒரு நீல வண்ணத்தில் இருக்கு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நெய்தல் திணை என்று கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த 2 சேர்ந்ததான் ஒரு முதல் பொருளா இருக்கு. இந்த கடல் சார்ந்த இடம் நெய்தல் திணை இது 2 சேர்ந்த முதல் பொருளா இருக்கு. இந்த கடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? கடல்ல வந்து ஒரு கருப்பொருள் இருக்கும். இந்த கருப்பொருள்கள்லாம் என்னவா இருக்கு? தொல்காப்பியம் சொல்ற மாதிரி அங்க மீன்கள் இருக்கு. எத்தனை மீன்களை சங்க இலக்கியம் சொல்கிறது? கயல், கெண்டை, கெளிறு, கொழுமீன், புளிச்சுறா, பால்சுறா, வால்சுறா, பூச்சுறா, கொம்பன் சுறா, திருக்கை, ஐரை, ஆரல், இரவு, இறால், வாழை, குழல் மீன் அப்படின்னு நிறைய அதிகம் பேசப்படுகிற மீன். அது வந்து குளத்திலும் ஆற்றிலும் இருக்கிற மீன்களையும் சங்க இலக்கியம் பேசுகிறது. ஆனால் கடல் மீன்களை அது அதிகமாக பேசுகிறது. அது வந்து அளவன், நன்று என்று அளவன் என்று சொல்றது, ஆமை, திமிங்கிலம், நீர்நாய், முதலை, சுறா, இதெல்லாம் வந்து திமிங்கிலத்தை பற்றி பேசுது. முத்துக்கள், அதுல கடல்ல இருக்கக்கூடிய வளங்கள், முத்துல இருந்து ஒரு வளம் கிடைக்குது, அது கடல் தரும் வளங்கள். அது சிப்பிகள், சங்குகள், பனிலம், கிளிஞ்சல்கள், ஆளிகள். அப்புறம் அதுல கடலில் அலை இருக்கிறது. அந்த கடலில் வந்து சூறாவளியும் புயலும் ஏற்படும் போது பேரிடர்கள் நேர்கிறது. இந்த மனிதர் இந்த கடலுக்கும் இந்த கடல் சார்ந்த வாழ்வியலுக்கும் நெய்தல் நிலையில் தரையில் வரும்போது அங்கு வந்து மணல் இருக்கு, கடற்கரை இருக்கு, காயல் இருக்கு, இருங்கலி இருக்கு. அங்கு வந்து இது இரண்டுக்கும் இணைப்பாக இருக்கிறது மனிதனுடைய அனுபவம் தான். அவன் தான் கடலும் கடல் சார்ந்த வாழ்வியலும். கடல்ல இருக்க மீன் வந்து குதிச்சு தரைக்கு வர்றது கிடையாது. கடல்ல இருக்கக்கூடிய சிப்பி அதுவா குதிச்சு தரைக்கு வர போறது கிடையாது. கடல் பாட்டுக்கு இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய தாவரங்களும் உயிர்களும் அது பாட்டு இருக்கு. ஆனால் கரையில் இருக்கிற மனிதன் கடலோடு உறவாடுகிறான். இந்த இரண்டையும் இணைக்கிற இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுகிற அந்த ஊடாக இயங்குவதுதான் மனிதனுடைய அனுபவம். அங்கதான் மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய கடலும் கடல் சார்ந்த வாழ்வியலும் இருக்கு. அவங்க கடலுக்குள்ளேயும் போறாங்க, கடலுக்கு வெளியில இருக்காங்க. இது நெய்தல் திணை ஆகிறது. முதல் கரு உரின்னு அதுல வந்து கடல் சார் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வமே வந்து கடல் கெழு செல்வி அப்படின்னு அதை சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அந்த தாய் தெய்வ வழிபாடு வந்து நெய்தல் துறையாகவும் இருக்குது. அதை பின்னால பேசுவோம். அதே மாதிரி நெய்தல் உளவியல், தி சைக்காலஜி ஆஃப் கோஸ்டல் மரைன் ரீஜியன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்குன்னு ஒரு உளவியல் இருக்கு. அங்க வந்து கொடிகளும் மரங்களும் அந்த பெரிய பட்டியலே பின்னால போட்டிருக்கு பாருங்க. என்னென்னலாம் கொடிகள் மரங்கள் இருந்தது என்று கலங்கரை விளக்கம் இருக்கு, துறைமுகம் இருக்கு, வணிகம் நடைபெறுகிறது. அங்கு அது சார்ந்த கோஸ்ட் சார்ந்த மரைன் சார்ந்த நெய்தல் நிலம் சார்ந்த அரசியல் இருக்கு. அது அப்புறம்தான் கப்பல் படை வருது, நேவி, ப்ளூ வாட்டர் நேவி வருது. ஆக வந்து பொருளாதாரத்துல இருந்து, அரசியல்ல இருந்து, ஃப்ளோரா அண்ட் ஃபானால இருந்து, சைக்காலஜில இருந்து, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்தா கூட டாமினன்ட் மூட் என்று சொல்லப்படுகிற ஒரு உரிப்பொருளாக இருப்பது இறங்குதல், அதாவது வருந்துதல். எந்த நேரத்தில் எது நிகழும் என்பது தெரியாத ஒரு குறிஞ்சி என்பது கூடுதலுக்கும் காதலுக்குமானது என்றால், முல்லை என்பது காத்திருத்தல் என்றால், இது மாதிரி வந்து மருதம் என்பது ஊடுதலுக்கு என்றால், பாலை என்பது பிரிவுக்கென்றால், இறங்குவதற்காகவே கண்ணீர் வடிப்பதற்காகவே நேர்ந்து விடப்பட்ட நிலம் நெய்தல் நிலம். இப்ப இதில் வந்து சூழியல் மாசு அப்படிங்கிற ஒரு புது விஷயமும் நம்மளுடைய சிந்தனைக்குள் வருகிறது. அது ஒரு நம் முன்னால் யதார்த்தமாக விரிகிறது. இப்ப இந்த படத்தை பார்த்தாலே நான் வந்து இதை பேச வேண்டும் என்று விரும்பி பேச முடியாமல் போகிற எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஊடகமாகத்தான் நான் பேச விரும்புகிறேன். சில விஷயங்களை தொடுவேன், சில விஷயங்களை தொடாமல் செல்வேன். அடுத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து நம்ம வந்து போகும்போதே இந்த அது என்னவாக இருக்கிறது? இந்த கடலை பற்றி நான் சொல்லும் போது, கடலை வந்து சங்க இலக்கியம் நிறைய சொற்களால் பயன்படுகிறது. கடல், ஆழி, புணரி, திரை, பௌவம், எத்தனையோ சொற்கள், கலை, வலை, திரை, எத்தனையோ சொற்கள், கடல் தொடர்பான சொற்கள் இருக்கு. அதையெல்லாம் நான் பட்டியலிட போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை சங்க இலக்கியம் எத்தனை வகையான அடைகள், கடல் அலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், கடல் அடைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு கடலுக்கு எத்தனை வகையான அடைமொழிகளை, ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், அப்பல்லேட்டிவ்ஸ் கொடுக்க முடியும் சங்க இலக்கியம். பனிக்கடல், விரிக்கடல், தன்கடல், உறவு கடல், தென்கடல், அந்த தென்கடல் வேற, தென்கடல் வேற, தென்கடல், முழங்கு கடல், இருங்கடல், வளைகடல், நிறைகடல், உலைகடல், மாக்கடல், மலிக்கடல், நெடுங்கடல், துருக்கடல், நலிகடல், விரிதிரை பெருங்கடல், கலங்கு கடல், நீல் நிற பெருங்கடல். இந்த நீல் நிற பெருங்கடல் சொன்னப்ப அந்த ஆர்தர் கிளார்க் சொன்னதையும் அந்த நினைவுக்கு வரணும். அந்த சஃபயர் ப்ளூ குளோப் அப்படின்னு சொல்லுது. துணிக்கடல், மணி அன்ன நீர்கடல். இப்படி பல்வகையான அடைகளை வந்து சங்க இலக்கியம் அங்கும் இங்கும் அடுக்கிக் கொண்டே போகிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் பற்றிய சொல்லாடல்கள் வந்து இன்னும் இந்த முறைதான் நான் கவனிச்சேன். நான் ஒரு மாணவனா இருக்கும்போது நான் கவனிக்கவில்லை. கடல் என்று பற்றிய சொல்லாடல்கள் வந்து நெய்தல் நிலத்து பாடல் மட்டும் இல்லாமல் உவமையினுடைய வடிவத்தில், ஒரு மீள் நினைவின் வடிவத்தில் வேறு திணைப்பாடல்களில், மருத திணைப்பாடல்களிலும் மற்ற குறிஞ்சி திணைப்பாடல்கள் கூட வருகிறது. ஆக கடல் வந்து இந்த முதல் கரு உரிப்பொருக்குள் இயங்கினா கூட கடல் என்பது எல்லா தமிழருக்கும் தொடர்புள்ளதாக இருக்கிறது. எல்லா இடத்திற்கும் தொடர்பு. ஏதோ ஒரு வகையில் கடலை வந்து தமிழர்கள் மிக நெருக்கமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய மீள் நினைவுகள் கடல் தொடர்பாக இருக்கிறது. அதனால்தான் உவமைகளின் மூலமாக அடிக்கடி கடல் பல இடங்களிலும் பேசப்படுகிறது. இப்ப வந்து இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிற நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஜியாகிரபி, நம்ம வாழ்கிற இந்திய துணைக்கண்டம், இதை வந்து நான் வந்து இந்த நிகழ்கால ஒரு வரைபடத்தை வந்து உங்கள்கிட்ட அறிமுகம் பண்ணிட்டு இதை சங்க இலக்கியம் எப்படி பதிவு பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து உள்ள போயிருக்கோம். குணக்கடல் அப்படின்னு நான் சொன்னது மாதிரி அது வந்து கிழக்கு கடல், குடக்கடல்ங்கிறதும் மேற்கு கடல். சங்க இலக்கியம் வந்து மதுரை காஞ்சியிலையும் புறநானூற்றிலையும் குண குட கடலா எல்லை, இந்த ரெண்டு கடலையும், அதே மாதிரி வந்து பதிற்றுப்பத்துல குணக்கட கடலோடு ஆயிடை மணந்த வெண்தலை புணரி குடக்கடல் குளிக்கும் குணக்கடல் வரைப்பின் முன்னீர் நாப்பன் குணக்கடல் கொண்டு குடக்கடல் முற்றி தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிருங்கிறது வந்து இந்த பவளப்பாறையை பவளம் மாதிரி அது பற்றி தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் அப்படின்னா அந்த தென்கடல் முத்துங்கிறதே வந்து மோர் டுவர்ட்ஸ் தி சவுத் அப்படின்னா அந்த தூத்துக்குடி கொற்கை அந்த மாதிரி பகுதியில முத்தும். கிழக்கு கரையிலே கூட இந்த பவளப்பாறைகளை பற்றியும் பேசுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். இப்போ வந்து இந்த வெளியில வந்து பெருங்கடல் அப்படிங்கிற பேசுறேன். நான் வந்து நேரடியாவே நான் வந்து இந்த பெருங்கடல் பற்றிய சொல்லாடல் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் இதுல காட்ட விரும்பல. இந்த பெருங்கடல்ங்கிற சொல்லாடல் வந்து சங்க இலக்கியம் முழுவதும் இருக்கு. பொதுவா வந்து நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து we use a term sea அப்படிங்கிறோம். அது வந்து கடல். இப்ப வந்து வங்காள விரிகுடா அப்படிங்கிறது ஒரு கடல். நம்மளை பொறுத்தவரை அது கடல் தான். அது மாதிரி கருங்கடல் இருக்கு, காஸ்பியன் கடல் இருக்கு, செங்கடல் இருக்கு, அது மாதிரி வந்து அரபிக் கடல் இருக்கு, அது கடல். ஆனா இந்திய பெருங்கடல், இந்தியன் வந்து ஓஷன், அதே மாதிரி வந்து பசிபிக் அமைதி கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்த மாதிரி இருக்கிறது வந்து பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து அது வந்து சாதாரண கடலே பெருசா தான் இருக்கும். ஆனா பெருங்கடல்ங்கிறது வந்து கடலுக்கெல்லாம் பெரிய கடல். அதான் சி ப்ளூ வாட்டர் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர். அது வந்து அதை வந்து பெருங்கடல்ங்கிற சொல்லாடலையே சங்க இலக்கியம் நிறைய இடங்கள்ல பெருங்கடல், நீல் நிற பெருங்கடல் அப்படின்னு நான் அதை பற்றிய பட்டியல் வந்து நீங்க இன்டர்நெட்ல நீங்க பார்த்துக்கலாம். அது வந்து அதுவும் வந்து சிறுகுடி பரதவர் பெருங்கடல். இந்த பெருங்கடல்ங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டத்திற்கு முன்னால் இந்த பரதவர்களை சொல்லும் போது எல்லாமே வந்து ஒரு சிறுகுடி. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மீனவர்கள் வந்து பொதுவாக சிறிய சிறிய குழுக்களாகத்தான் அவர் வாழ்வார்கள். இப்ப கூட வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து நொலியாஸ் என்று பெயர். அந்த நொலியர் வந்து நுழையர் என்று சொல்கிற சங்க இலக்கியம் பதிவு பண்ற அந்த பெயரை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வகையான தெலுங்கு மொழியை பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த மீனவர்களுடைய பெயர் வந்து நுலியாஸ். அவர்கள் வந்து நுழையர். அவங்க எப்பயுமே வந்து சின்ன சின்ன குரூப்பா தான் இருப்பாங்க. அது வந்து எதுக்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த திருமண முறைகள்லாம் அந்த கின்ஷிப் டெர்மினாலஜி, மாமன் மகளை கல்யாணம் பண்றது, அந்த குடும்ப உறவுகளை கல்யாணம் பண்றது எதுக்காக தேவைப்படும் கேட்டீங்கன்னா இந்த வேட்டையாடும் பொருளாதாரத்திலும் இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற பொருளாதாரத்திலும் குழுவாக சேர்ந்து உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருத்தருக்கு காய்ச்சல் ஆயிடுச்சுன்னா அவர் காய்ச்சலா 10 நாள் படுத்திருந்தா கூட கடலுக்கு போயிட்டு வந்தவன் அவருக்கு காசு கொடுக்கணும், அல்லது மீன் கொடுக்கணும், சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். கடலுக்கு ஒரு ஆள் போய் மீன் பிடிக்க முடியாது. ஒரு பெரிய மீனுக்கு வலைய வீசுறதுக்கு, படகை உள்ள தள்ளுறதுக்கு, படகை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு, ஆபத்து வந்தா சமாளிச்சுக்கிறதுக்கு, வலைய போட்டு இழுக்கிறதுக்கு இப்படி வந்து இது ஒரு குழுவாகவே இயங்க வேண்டியிருக்கும். அது வந்து குழுவாக இயங்குபவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர், ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை உள்ளவர்களும் குழுவாக இருக்கலாம். உறவினர்கள் என்பது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்களே போவாங்க. அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் இப்படிதான் போவாங்க. அப்படி போறவங்களும் அதிகமா இருக்கு. சிலருக்கு வந்து சில நேரங்கள் அது ஒரு பெரிய கூட்டுறதை பின்னால பேசுவோம். அதை பற்றி நான் வந்து நெய்தல் கூட்டுறவுன்னே நான் பேசுறேன். இப்படி வந்து ஒரு பெருங்கடல் அப்படிங்கிறத வந்து நம் முன்னால் வைக்கிறது. அப்புறம் வந்து குணக்கடலும் பருவமழையும். இந்தியாவை பற்றிய புரிதல் வந்து இந்தியா வந்து ஒரு மான்சூன் ஏரியா என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக வந்து மான்சூன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா இதெல்லாம் வந்து ஒரு வகையான டிராபிக்கல் ரீஜியன். அதை வந்து மான்சூன் ஏசியானே அதுக்கு பேரு.
பருவமழையினால் வளம் பெறுகிறது. மழை பல வகையெல்லாம் வரலாம், நீர்வளம் பல வகையில் வரலாம். பனி உருகி உத்தரப்பிரதேசம், அந்த கங்கை சமவெளிகள் எல்லாம் வந்து மழை இருக்கிற வந்து பனி உருகி தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம ஆறுகள்ல எதுலையுமே வந்து பனி உருகிலாம் மழை தண்ணி வர முடியாது. காவிரியிலேயோ, வைகையிலேயோ, தாமிரபரணியிலேயோ, அல்லது பாலாறுலையோ, வெண்ணாறுலையோ. ஆக வந்து மழை தான் கொண்டு வரணும். அதிலும் குறிப்பா வந்து இந்த பருவக்காற்று ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாருந்தா, அந்த பழங்கால தமிழகத்தினுடைய பூமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு சேர்ந்தது. இந்த சேரநாட்டு பகுதியா இருக்கக்கூடிய இன்னைக்கு கேரளா பகுதி வந்து தென்மேற்கு பருவக்காற்று அங்கதான் முதல்ல வரும். வந்து இந்திய துணைக்கண்டத்தில் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு பி ஹிட் பை தி மான்சூன் ரெயின் வந்து கேரளாவில் தான். ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மணி அடிச்ச மாதிரி வந்து நிற்கும் மழை. அதுக்கு பின்னால் அப்படியே வந்து இந்தியாவுக்குள்ள மேலே போய் கர்நாடகா, கோவா அப்படியே போய் இந்தியா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு வரும். அப்போ வந்து நமக்கு வந்து சில பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் மழை வரும். நம்ம மற்ற பகுதியெல்லாம் அந்த மதுரை இந்த பகுதியெல்லாம் தஞ்சாவூர் பகுதியெல்லாம் மழை கிடையாது. ஏன்னா அது வந்து மலைமறைவு பிரதேசம். திரும்பி வந்து ரெட்ரீட்டிங் மான்சூன் என்று சொல்லப்படுகிற வடகிழக்கு பருவக்காற்று வந்து திருப்பி வந்து வரும்போதுதான் நமக்கு அப்போ வந்து மழை கிடைக்கும். அப்பதான் நமக்கு வந்து இந்த ஐப்பசி மாசம் அந்த மாதிரியான மாசங்கள்ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுல சில நேரங்களில் வந்து ஜனவரியில கூட மழை பெய்யும். அந்த பீரியடு இது வந்து இந்தியாவில் மற்ற பகுதியில பெய்யாது. இந்த பருவமழையினுடைய போக்கை மிக அழகாக புரிந்து இந்த கொண்டல் மாமலைன்னு சங்க இலக்கியத்தில் அடிக்கடி பேசப்படும். இது கடல்ல இருந்து வர்ற மழை. குணக்கடல் முகர்ந்து குடக்கு ஏர்வு இருளி அப்படின்னு நற்றினை. குணக்கடல் முகர்ந்து குடக்கு ஏர்வு இருளி மீண்டும் வந்து 346, 153. இன்னொரு சொல்லாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு தெரியல. குணக்கடல் முகந்த கொள்ளை வானம். அகநானூறு 278 கிழக்கு கடல்ல போய் அப்படியே தண்ணியை கையை விட்டு அள்ளிட்டு போய் கொள்ளையடிச்சுட்டு போற வானம். இந்த கொள்ளை வானம்ங்கிற சொல்ல பார்த்தோன்னே நான் அப்படியே இந்த வாரம் தான் படிச்சேன், அசந்து போயிட்டேன் அப்படியே. எனக்கு உங்களுக்கும் நிறைய பேருக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன். கடலை வானம் கொள்ளை அடித்தால் மேகம் என்று அர்த்தம் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் வந்தது. நான் வந்து இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்தேன், எங்க கேட்டிருக்குமே அப்படின்னு பார்த்தேன். அது வந்து ஒரு 1999, 93 வந்த ஒரு திரைப்படத்தில் வந்து கடலை வானம் கொள்ளை அடித்தால் மேகம் என்று அர்த்தம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடலுக்கான மூலம் சங்க இலக்கிய அகநானூற்று 278 முதல் வரியிலேயே குணக்கடல் முகந்த கொள்ளை வானம். வானம் கடலை கொள்ளையடிக்கிற காட்சியை சங்க இலக்கியம் பதிவு செய்து இது இன்றைக்கு திரைப்படம் வரை வந்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிந்தனை மரபினுடைய தொடர்ச்சி. அடுத்து வந்து இந்த மீன் பிடிக்கிற தொழிலை வந்து சங்க இலக்கியம் எப்படி பார்க்குது? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடல் சார்ந்த வாழ்க்கை பற்றிய சங்க இலக்கியத்தினுடைய புரிதல்களில் சிலவற்றை மட்டும் நான் வந்து அங்கங்க தொட்டு காமிச்சு போக விரும்புறேன். I cannot afford to give in such a short time the whole gamut of the understanding about the ocean. It's like a ocean. அது கடல் மாதிரி பறந்த ஒரு சப்ஜெக்டா துறையா இருக்கிறது. இது வந்து பெருங்கடல்ல போய் மீன் பிடிக்கிறத வந்து சங்க இலக்கியம் வந்து மீன் பிடித்தல் அப்படிங்கிறதே வந்து ஒரு வேட்டையா தான் பார்க்குது. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு அகநானூறு 140. அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. பெருங்கடல் வேட்டத்து, அதாவது அதுல வந்து வேட்டைக்கு போறாங்க, விரும்பி போறாங்க. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிற சொல்லை வந்து அதுக்குள்ள இருக்கிறது வேட்டை, வேட்கை இல்லாமல் வேட்டையே இல்லை. அது அந்த வேட்கைக்கு முன்னால் இருப்பது வேட்கை, விருப்பம். அதெல்லாம் வந்து விரும்புதல் தான் வந்து வேளாண்மை, விரும்பிச்சுதான் நாடு உருவா காடு கொன்று நாடாக்குதல். ஆக எல்லா வகையிலும் வந்து மனிதனுடைய தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு பொருளாதார நிலையிலும் இந்த நாட்டமும் வேட்கை தான் வந்து ஒரு உந்து விசையாக இருக்கிறது. கொடும் திமிழ் பரதவர் வேட்டம் வாய்த்து. நான் வந்து இந்த வேட்டம்ங்கிற சொல் வர எல்லா இடத்தையும் நான் சொல்ல போறது கிடையாது, உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை தான் நான் சொல்ல விரும்புறேன். அகநானூறு 70 வந்து கொடும் திமிழ் பரதவர் வேட்டம் வாய்த்து. இன்னொரு இடத்துல வந்து அகநானூறு 187 ரொம்ப அருமையா எனக்கு பிடிச்சது. வாழ்வாய் சுரவின் பனித்துறை நீந்தி நாள் வேட்டு எழுந்த நயனில் பரதவர். இந்த பரதவரா இருக்க மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்க வந்து அமுல் பேபியாவெல்லாம் இருக்க முடியாது. அவங்க வந்து உடல் வலிமை, அது ஒரு பெரிய போராட்டம். கடலோடு போராட்டம், அலையோடு போராட்டம், மீன்களோடு போராட்டம், சுறா மீன்களால போராட்டம். சுறா மீன்களால் தாக்கப்பட்ட மீனவனை பற்றி சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அவர்கள் பட்ட காயத்தை பற்றி பேசுகிறது. சுறா மீன் வந்து அப்படியே வந்து அதனால காயப்பட்டு அந்த காயத்துல குணமாகி திருப்பி கடலுக்கு போறாங்க. கடலை வந்து எவ்வளவுதான் துரத்தினாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், இந்த கடலுக்கும் மனிதனுக்கும்
ஆனா உரையாடலும் உறவாடலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த கடலில் காயம் பட்டானோ, எந்த கடலில் அடி வாங்கினானோ, எந்த கடலில் உயிர் இழந்தானோ, மீண்டும் மீண்டும் அந்த கடலுக்கு அவன் சென்று கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அது வேட்கையும் வேட்டமும். அதுல நாள் வேட்டு எழுந்த நயனில் பரதவன். அவன் சும்மா மெர்சிலஸ் அப்படிங்கிற, அதாவது முரட்டுத்தனமான பரதவன். அவன் அவன் உடல் வலிமை மிக்கவன். அவன் சும்மா நீங்க he cannot afford to be nice. அவன் சக்தி வாய்ந்தவன். ஆனா ஒரு நாள் தவறாம அவன் திரும்பி திரும்பி போறான் அந்த கடலுக்கு. வாழ்வாய் சுரவின் பனித்துறை நீந்தி அந்த இடத்துல கத்தி மாதிரி வாய வச்சுக்கிற சுறா மீன்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட துறை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பகுதியில் தான் அவன் போறான். காயப்படலாம் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் கடலுக்கு போகிற ஒரு வாழ்க்கையினுடைய புரிதலை சங்க இலக்கியம் பதிவு செய்தது போல, கடலை அறிந்த, கடலை உணர்ந்த, கடலை தெரிந்த ஒரு பண்பாடும் ஒரு இலக்கியமும் செவ்வியல் இலக்கியங்களில் வேறு எங்கு இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னொரு சொல்லை சங்க இலக்கியம் பயன்படுத்துகிறது. நான் தமிழ் வயப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட சொல்லாடல்களை பார்க்கும்போதுதான் அந்த வயப்படுதல் அப்படிங்கிறது யூ லூஸ் யுவர் செல்ஃப். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வளை வளம். அதாவது நீங்க வளம் அப்படிங்கிறது ஒரு ஃபெர்டிலிட்டி, ஒரு வளமா இருக்கிறது, வளமைங்கிறோம், நில வளம்ங்கிறோம், கனிம வளம்ங்கிறோம். இப்ப ஒரிசால பல வகையான கனிமங்கள் இருக்கு அப்படின்னா இங்க கனிம வளம் நிறைந்த பகுதிங்கிறோம், நில வளம் மிகுந்த பகுதிங்கிறோம், நீர் வளம்ங்கிறோம். நீர் வளம் இருக்கா அங்க பாசனம். ஆனா எங்கேயாவது வளை வளம்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுத்தோம். வளை வளம் என்ற சொல்லை சங்க இலக்கியம் வேட்டம் பொய்யாது, அதாவது இன்னொரு கேள்விப்பட்டிருக்கீங்க, மழை பொய்யாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம், வானம் பொய்யாதுங்கிற கேள்விப்பட்டிருப்போம், வார்த்தை பொய்யாதுங்கிற கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வேட்டம் பொய்யாது. அவன் கடல்ல இறங்குறதும் மாறாது, இறங்குனா எதையும் பிடிக்காமையும் திரும்ப மாட்டான், பிடிக்காம திரும்பினாலும் வேற அவனுக்கு வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கை கடலே வாழ்க்கையாக இருக்கிறது. வேட்டம் பொய்யாது, வளை வளம் சிறப்ப. விவசாயிக்கு மழை பொய்யாது, வானம் பொய்யாதுன்னு சொன்னா இந்த கடலையே விவசாயமாக எடுத்து பண்ணி அதுக்காகவே அதுக்குள்ளே வாழ்ற அவனுக்கு வளை வளம் பேர் சங்க இலக்கியம். இப்படிப்பட்ட சொல்லாடல் தான் நான் சொத்தி போகிறேன். பாட்டம் பொய்யாது பரதவர் பகர, வேட்டம் பொய்யாது வளம் வளம் சிறப்ப, பாட்டம் பொய்யாது பரதவர் பகர. அவன் போனப்போ நல்ல கேட்ச், நல்ல கையில நிறைய மீன் கிடைக்குது. இரும் பணம் தீல் பிழி உண்போர் மகிழும் மார்கழி யானத்து. அவங்க வாழ்க்கை எவ்வளவு துன்பத்துக்கு இருந்தா கூட அவங்க நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. நல்ல ஒரு கல் அருந்தி, ஒரு மதுவை உருந்தி, அவங்க எல்லாம் அவங்க தனக்குள்ள பகிர்ந்தும் இருக்காங்க. இரும் படம் தீல் உண்போர் மகிழும் மார்கழி ஆனத்து ஆயினும் தேர்களும் மெல்லம் புலம்பினன் பிரியலன் புள்ளன ஆகின்ற தோழி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான இந்த வளை வளம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்காகவே இந்த பாடலை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அடுத்து என்னை கவர்ந்தது மீன் கொள்ளை. எப்பயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? லூட் அப்படிங்கிற பாத்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு புதையல் கிடைச்சதுரா, லாட்ரி அடிச்சு, இட்ஸ் வாட் அ லூட், வாட் அ கெயின், வாட் அ கைண்ட் ஆஃப் ஃபைண்டிங் அப்படிங்கும் போது அந்த வார்த்தையை சங்க இலக்கியம் நெடும் கடல் அழைத்த கொடும் திமிழ் பரதவர் கொழு மீன் கொள்ளை அலி மணல் குவை. கடலுக்கு போய் கொழு கொழு கொழுன்னு இருக்க ஃபேட்டி ஃபிஷஸ், கொழு கொழுன்னு இருக்க மீனை அப்படியே கொள்ளை, மீன் கொள்ளை, மணல் கொள்ளை, அதை வேற, இது மீன் கொள்ளை. இவங்க உழைச்சு மீன் கொள்ளை அணி மணல் குவை. அந்த மீனை கடல்ல இருந்து அவ்வளவு உழைச்சு கொள்ளையடிச்ச மாதிரி, புதையல் எடுத்துருந்த மாதிரி எடுத்துட்டு மணல்ல குவிக்கிறாங்க. நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, சென்னையில இந்த வட சென்னை பகுதியில், காசிமேடு பகுதிகளில் அல்லது சென்னை கடற்கரை பகுதியில் இந்த மீன் போயிட்டு வந்தவங்க கொட்டுவாங்க. அப்படி கொட்டும் போது அந்த கொட்டுறது பாத்தீங்கன்னா மணல்ல குவை. அதை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. நற்றிணை 175. பெருமீன் கொள்ளும் சிறுகுடி பரதவர் கங்குள் மாட்டிய கனைகதிர் ஒன் சுடர். இதுல இந்த மீன் கொள்ளை அப்படிங்கிற சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. அதனால் இதை நான் இதை சில ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அங்கே இங்கே நான் கோடு இட்டு தான் காட்ட முடியும். இதை பற்றி ஒரு தனியாகவே பெரிய நூல் எழுதலாம், சங்க இலக்கியத்துடைய கடல் புரிதல்கள் மட்டும். மிகு மீன் உணக்கிய பரதவர் அப்படின்னு ஒரு இடத்துல சங்க இலக்கியம் சொல்லுது. பட்டினப்பாலை 112 கொடும் திமிழ் பரதவர் குருவுச்சுடர் என்னவும் காணலம் சிறுகுடி கடல் மேன் அப்படின்னு நற்றிணையிலையும், உறவு கடல் உழந்த பெருவலை பரதவர் மிகு மீன் உணக்கிய புது மணல் ஆங்கன் அப்படின்னு நற்றிணை 63. இந்த வரியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பார்த்தோம்னா, உறவு கடல், உழந்தங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பாளிகள் எல்லாருமே உழந்தவர்கள் தான்.
அதனாலதான் உழை. உழை என்றால் வருந்துதல், உழைப்பு என்றால் வருந்துதல். மெய் வருத்த கூலி தரும். அந்த மெய் வருத்துதல்ங்கிறதா உழந்தல். அதனாலதான் உழந்தும் உழவே தலை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும், எவ்வளவுதான் துயரம் இருந்தாலும் உழவே தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுங்க. இந்த உழந்துங்கிற வார்த்தை பதிலா அது உழைப்பு தொடர்பானது. அந்த உழைப்பு கடலில் சிந்தினாலும் வயலில் சிந்தினாலும் அது உழந்ததுதான், அது வருத்தம் உள்ளதுதான், அது துன்பம் நிறைந்ததுதான். ஆனால் அதுக்காக உழைக்காம இருக்க முடியுமா? உறவு கடல் உழந்த. இவன் போய் வயல்ல உழுதான்னா இவன் கடல்ல உழுகிறான். அதான் கடல் உழந்த பெருவலை பறந்தவர். பெரிய வலையை எடுத்துட்டு போறான். மிகு மீன். பெரிய வலையை போட்டா நிறைய மீன் தான் கிடைக்கும். அதுக்கு மிகு மீன் அப்படின்னா சர்ப்ளஸ் மீன். அந்த அந்த காலத்துல என்ன கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிருக்க முடியுமா, அல்லது ஃப்ரிட்ஜ்ல வச்சு வைக்க முடியுமா, அல்லது ஐஸ்ல போட்டு அந்த காலத்துல அப்போ நிறைய மீன் இருக்கு. நிறைய மீன் இருக்கும்போது அன்னைக்கு யாருக்கு விற்க முடியுமோ மீன் விற்கிறவங்களை பத்தி சங்க இலக்கியம் பதிவு செய்து அதை பண்டமாற்று முறையில விற்கிறாங்க, உப்பு விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்க. இப்படிலாம் வித்ததுக்கு பின்னாலேயும் மீதி இருக்க மீன் என்ன பண்ண முடியும்? அதுதான் கருவாடு. அப்ப அந்த மீனை அந்த கடல்ல அந்த புது மணல்ல போட்டு உலர்த்துகிறார்கள். இந்த சங்க இலக்கியம் இந்த மிகு மீன் அப்படிங்கிற இந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் இந்த கடல் தொடர்பான புரிதல். இன்னொரு இடத்துல இதை பார்த்தவுடன் எனக்கு அப்படியே அதிசயப்பட்டு விட்டேன். கடல் விலை அமுது அப்படிங்கிற ஒரு கடல் விலை அமுது, தி நெக்டார் தட் இஸ் க்ரோன் இன் சி அப்படின்னா ஆங்கில நெக்டார்னா அமிழ்து அப்படின்னு சொன்னா நெக்டார். இப்ப இது சங்க இலக்கியம் ஒரு விஷயத்தை அமுதம், கடலில் விளைந்த அமுதம் என்று அறிமுகப்படுத்தி இதை புரிஞ்சுக்கிறாந்தா அமுதம், கடல்ல விளைந்த அமுதம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் உப்பு. கடல் விலை அமுதுங்கிறது உப்பு. ஐசக் தினசன் அப்படிங்கிற ஒரு 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 அறிஞர், ஒரு எழுத்தாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கண்ணீர், வியர்வை, கடல். கண்ணீர், வியர்வை, கடல் எதுவாயினும் உப்பே உகந்த மருந்து அப்படிங்கிற. உப்பு தான் அது கண்ணீரா இருந்தாலும் சரி, வியர்வையா இருந்தாலும் சரி, அது கடலா இருந்தாலும் சரி, உப்பு தான் இட்ஸ் எ கிரேட் மெடிசன் அப்படிங்கிறார். கடல் விலை அமிழ்தின் காணும் சால் உமனர், கடல் விலை அமுதம் பெயர்க்கு ஏற்று ஆங்கு அப்படின்னு நற்றுணை 88 முதல்ல சொன்னது, அகம் 169. இதை நான் எதுக்காக இந்த உரையாடல் இது முக்கியமா நான் முன்னிலைப்படுத்துறேன்னு சொன்னா, அமிர்தம் பற்றிய புரிதல் 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமூகத்திற்குள் மாற்று கருத்துக்களும் மாற்று சித்தாந்தங்களும் வெளி சித்தாந்தங்களும் வர ஆரம்பித்ததற்கு பின்னால் அமுதம்ங்கிற கோட்பாட்டை நான் மீண்டும் ஏற்கனவே ஒரு முறை நான் ஒரு உரையாடலில் இது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். சங்க இலக்கியம் எப்படி பார்க்கிறது, திருக்குறள் எப்படி பார்க்கிறது என்று. இங்க இது ஒரு சித்தாந்த நிலை. நீங்க நீங்க அமுதம் அப்படிங்கிறதே இப்ப யார்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க, அமிர்த் அப்படின்னு சொல்லி பாருங்க. அமிர்தம் அப்படிங்கும்போது நம்ம பார்க்கடலை கடைஞ்சது. நான் இதை பற்றி ஒரு உரையாடலில் நான் பேசியிருக்கிறேன். இந்த பார்க்கடலை கடைஞ்சது தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து மேருமலையை கடைந்து மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி அப்படி கடைஞ்சதான் அமிர்தம் அப்படின்னு வரும். ஆனால் திருவள்ளுவரும் சங்க இலக்கியமும் போற ரொம்ப சாதாரணம், ரொம்ப பிராக்மேட்டிக்கா, நடைமுறை சார்ந்தது. எனக்கு உப்பு தாண்டா அமிர்தம், எனக்கு என் கையில இருக்கிற உணவு தான் அமிர்தம், என் கையில இருக்கக்கூடிய உப்பு தான் அமிர்தம், நான் உழைச்சி பண்றதான் அமிர்தம், நான் எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டுல நான் நுழைய முடியாது. ஆக கடல் விலை அமுது அப்படின்னு சொல்லி இந்த உப்பை அமிர்தமாக முன்னிறுத்துகிறது. அதான் ஏன்னா அது பார்க்கடல், நமக்கு அது நம்மால் எட்ட முடியாது. நமக்கு அது ஒரு வகையான கோட்பாடு, ஒரு சமய கோட்பாடு, ஒரு தெய்வீக கோட்பாடு. ஆனால் இது நடைமுறை யதார்த்தம். இந்த குணக்கடலும் குடக்கடலும் இதுதான் என் கண் முன்னால இருக்கக்கூடிய விரிகுடாவும் கடலும். அங்கதான் உமணர்கள் உப்பை விளைக்கிறார்கள், உமண பெண்கள் உப்பை விற்கிறார்கள். அந்த உப்பு இல்லாமல் வாழ்க்கை நடைபெறவில்லை. அந்த உப்பு தேவையானது. அதை ஒரு அமிர்தம், எங்கேயாவது உப்பு கரிக்குதுன்னு தான் சொல்லுவோம், இனிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அமுதம்னா இனிப்பு தானே. தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழுக்கு உப்பு என்றும் பேர் நான் நினைக்கிறோம். அமுதென்று பெயர்ங்கும் போது அதான்டா எங்களுக்கு தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்றதுதான் பாரதிதாசன் அந்த பாட்டை வைக்கிறார். ஆனால் இந்த உப்பை அமுதம் என்று சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் உழைப்புக்கு சூட்டுகிற மகிடம், நடைமுறை யதார்த்தத்துக்கு சூட்டுகிற மகிடமாகவே நான் பார்க்கிறேன். அடுத்து நான் வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் அப்படின்னு வாலியுடைய பாடல் பின்னால் நம்ம பேசுவோம். அதை பற்றி நற்றினை 388 மதுரை மருதம் கிழார் மகனார் பெருங்கண்ணனார், இது நெய்தத்திணை பாடல். இதுல தீந்தமிழ் பரதவர் ஒன் சுடர் குழி நடுநாள் வேட்டம் போய் வைகரை கடல் மீன் தந்து காணல் போய், இதுல 3 நிகழ்ச்சி இருக்கு.
அவங்க போகும்போது கையில விளக்கை எடுத்துட்டு போறாங்க. சாயந்தரமா போறாங்க, கடலுக்குள்ள போறாங்க இருட்டுக்குள்ள. ராத்திரி ஃபுல்லா போய் அந்த மிட் நைட்டு அந்த எல்லாம் நைட் ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு காலையில விடியும் போது அந்த இதா இருக்கும்போது வைகரை கடல் அப்படி வந்து கரைக்கு வந்து அதுல பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து காணலுக்கு போய் அந்த மணல்ல கொட்டுறாங்கல்ல. தீழ்தமிழ் புரவலர் உன் சுடர் கொழி அந்த படகுல வந்து அங்கங்க சின்ன சின்ன வெளிச்சம் மாதிரி இருக்கும். அதுல வந்து வாலி பாடலும் போது வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் அப்படின்னு ஒரு இரவு நேரத்தில் போய் உழைக்கிற வேற எங்கேயாவது இந்த மாதிரி இரவில் உழைத்த ஒரு உழைப்பை பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது வந்து ஒரு சுரங்கத்துல வேலை பார்க்குறவங்க, 3 ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறவங்க, இன்னைக்கு ஐடில வேலை பார்க்குறவங்க, இவங்க வேணா இரவு வந்து நடுராத்திரில வேலை பார்க்குறாங்க. எந்த விவசாயமோ அல்லது வேட்டையாட போகணும் அல்லது மாடுமை போகணும் வந்து நடுராத்திரியில் போவதில்லை. ஆனால் ஆபத்து நிறைந்த கடலில் நடு இரவில் போய் மீன் பிடித்தார்கள் என்பதுதான் கடல் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான, அதனாலதான் இரங்கல் நிமித்தமா இருக்கு. அவன் போனவன் திரும்பி வருவானாங்கிறது. அடுத்து வந்து சுறா வேட்டை அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் வந்து என்ன தெரியல, நேரம் காலம் நம்முடைய பணிச்சூழல் இதையெல்லாம் தாண்டி செய்ய என்னென்னமோ மனதுக்குள் தோன்றுகிறது. இந்த சிந்துவெளியை பர்சியூ பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து இந்த சுறா அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை, ஷார்க் அப்படின்னு. அதை நான் ஏற்கனவே என்னுடைய ஜெர்னி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்துல எழுதியிருக்கேன். இந்த கோவேறு கழுதை போன்ற அந்த அதாவது ஒயில் டாஸ் என்று சொல்லப்படுகிற காட்டு கழுதையை பழக்கி சுமை தூக்கக்கூடிய அல்லது வண்டி ஓட்டுவதற்குரிய கழுதையாக பழக்கி அதை இருங்கலியில் ஓட்டி வரும்போது அவனை வந்து சுறா கடித்து அந்த அத்திரி என்று சொல்லப்படுகிற கழுதை நுண்டிக்கொண்டே வந்ததாக சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது என்றால் அந்த அந்த அத்திரியின் காலை சுறா குஞ்சு கடித்திருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து கட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இருங்கலி என்று நான் எழுதியிருப்பேன். அந்த சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடத்தை பேசும்போது இங்க வந்து இந்த சுறா வேட்டை பற்றி ஐரோப்பிய இலக்கியங்கள் எழுதியிருப்பதாக நான் படித்திருக்கிறேன் ரோமானியர்கள் காலத்திலும். இது பற்றி நான் கொஞ்சம் மற்ற இலக்கியங்களில் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனா கட்டாயம் இந்திய துணையை கண்ட இலக்கியங்களில் வேற எந்த இலக்கியமும் வேற எந்த செவ்வியல் இலக்கியமும் இவ்வளவு மீனை பற்றியும் கடலை பற்றியும் வலையை பற்றியும் பரதவர்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையை பற்றியும் சுறாவை பற்றியும் திமிங்கலத்தை பற்றியும் நன்றை பற்றியும் ஆமையை பற்றியும் பேசியே இருக்காது என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் வந்து இந்த உலக செவ்வியல் இலக்கியங்கள்ல தான் நான் சீன இலக்கியங்கள் அந்த மாதிரியான மற்ற இலக்கியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். நான் இன்னும் பார்க்கலைங்கிறதுனால அதை பற்றி சொல்ல முடியல. ஆனால் சங்க இலக்கியத்தை நான் சொல்றது வந்து கடும் சுறா எரிந்த கொடும் திமிழ் பரதவர் வாங்கு விசை தூண்டில், இதுதான் நீங்க பார்க்கணும். இதை வந்து ஸ்லைடாவே காட்ட விரும்புறேன். கடும் சுறா, அதாவது பயங்கர முரட்டுத்தனமான சுறா. அது சுறா பிடிக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கூகுள்ல போய் பாருங்களேன், சங்கு குளித்தல்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா ஒருத்தர் வந்து நம்ம தூத்துக்குடி சைட்ல இருக்க ஒருத்தர் வந்து ரொம்ப விளக்கிட்டு அவரு இதுல மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காரு. அவங்க வந்து அந்த சங்கு நல்ல சங்கா தான் விலை போகும், 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு போகும், மீதிலாம் தூக்கி எறிஞ்சுவாங்க. அதை எடுத்துட்டு வரது ஒரு தடவை போனாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சேர்ந்துதான் போறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் 800 ரூபாய் கிடைக்கும்னு ரொம்ப விளக்குறாரு. இந்த சுறாய மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அது வந்து அப்படியே தூக்கி அடிச்சிடும், படகையை கவுத்து விட்டுரும், இல்லைன்னா மேல வந்து கடிச்சிடும், காயப்படுத்திடும். அது வந்து பயங்கர முரட்டுத்தனமானது. அதனால கடும் சுறானே கடும் சுறா எரிந்த, இது ஒரு பெரிய போர். ஆக்சுவலி இது மனிதனுக்கும் சுறாவுக்குமான போர். இது வந்து கிட்டத்தட்ட புலி வேட்டைக்கு போற மாதிரிதான். புலி வேட்டைக்கு போற மாதிரிதான் சுறா வேட்டை. கடும் சுறா எரிந்த கொடும் திமிழ் பரதவர், அவங்க போட அவரோட போட்டு திமிழ்ல ஒரு படகுல போறவங்க பரதவர் வாங்கு விசை தூண்டில். இது வலை கிடையாது, நீங்க வலையை போட்டு சுறாவை போய் பிடிக்க முடியாது. வலை போட்டு இது பண்ணா கூட ஒரு வாங்கு விசை தூண்டில் ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த தூண்டில் வந்து நீங்க இப்ப நீங்க என்ன அந்த கியர் போட்டுருக்க மாதிரி இப்படி ஒரு பெரிய சுத்தும் போது இப்படி கையில சுத்திட்டு இருப்பாங்க இந்த நவீன காலத்துல. அது மாதிரியான ஒரு வாங்கு விசை தூண்டில், ஏதோ ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி வாங்கு விசை. அதை திருப்பி நீங்க ரிவர்ஸ்ல யூ ஹேவ் டு புல் இட். அது மாதிரி வாங்கு விசை தூண்டில் ஊங்கு ஆகி அப்படின்னு நற்றினையில வந்து இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடலும் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் அனுபவமும் எனக்கு என்ன தோணுங்கன்னா, சங்க இலக்கியம் வந்து ஆகச்சிறந்த கவனிப்பு இலக்கியம், ஒரு அவதானிப்பு, ஒரு க்ளோஸ் ஆப்சர்வேஷன். சங்க இலக்கியம் போன்று மலையையும் அங்க இருக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் பெரிய பெரிய விலங்குகளையும் கடலையும் காட்டையும் வயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சங்க இலக்கிய புலவர்கள் வந்து அதை கையில ஒரு நோட்டை எடுத்துட்டு போய் ஒரு படம் வரைந்து பாகம் குறித்து அதை உணர்ந்தவர்கள் தவிர இப்படிலாம் எழுதவே முடியாது. நீங்க சங்க இலக்கியத்துக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு பின்னால் வந்து இலக்கிய பரப்பில் உலக இலக்கிய பரப்பில் அப்படிப்பட்ட ஒரு கவன குவிப்பு இலக்கியம், அப்படிப்பட்ட ஒரு கேரிங் லிட்ரேச்சர், துணை கோட்பாட்டில் மண்ணில் விதைத்த ஒரு இலக்கியம் எழப்படவே இல்லை. அதுக்கு பின்னால் நம்ம வந்து மண்ணில இருந்து எங்கேயோ விலகி எங்கெங்கயோ பறக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த வாங்கு விசை தூண்டில் குறி இறை குரம்பை குலைவும் பரதவை எரி உளி புரிந்து பொருத ஏமுரு பெருமீன். ஒரு பெரிய மீன், அது வந்து ஒரு திமிங்கிலம் மாதிரி ஒரு ஏமுரு பெரிய பெருமீன் இருக்கு. அதை எப்படி பண்ணன்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சது மட்டும் கிடையாது, வலையில பிடிச்சது மட்டும் கிடையாது, குறியீரை குரம்பை அது மேல உளி மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு கருவியை வச்சு எரியணும். அதை காயப்படுத்தி அந்த உளியை வச்சு அந்த 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 பெருமீனை வந்து வெட்டி தான் கொண்டு வர முடியும். நீங்க அதை வந்து உயிரோட வச்சு தூக்கி போட்டீங்கன்னா படகை கவுத்து விடும். ஆக இந்த உளியை எள்ளு தொழில் மடுத்த வல்வினை பரதவர் கூர் உளி கடுவிசை மாட்டலின் பாய்வு உடன். கூர் உளி கடுவிசை, தி ஃபோர்ஸ் ஆஃப் தி சாட், ஆக்ஸ் மாதிரி ஒரு உளி மாதிரி, அது மாதிரியான ஒரு கருவி. ஆக இந்த வாங்கு விசை தூண்டில், எரி உளி, கூர் உளி, இது வந்து இந்த இந்த 3 உதாரணங்களை மட்டும் நான் காட்ட விரும்புகிறேன். சுறா வேட்டையும் வாங்கு விசை தூண்டிலும் என்ற தலைப்பில் சங்க இலக்கியம் வரவு வைக்கிற ஆகச்சிறந்த ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி ஒரு பரதவ இலக்கியம், ஒரு மீனவ இலக்கியம், ஒரு கடல் இலக்கியம் வேறு எங்கும் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அடுத்து வந்து எந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னாலும் சங்க இலக்கியம் வந்து எல்லாம் முக்கியமான ஆளுங்களை மட்டும் பார்த்துட்டு, மன்னர்களை மட்டும் பேசிட்டு, முக்கியமான ஆளை மட்டும் பேசிட்டு அது மட்டும் போகாது. சங்க இலக்கியம் வந்து ஒரு வாழ்வியல் இலக்கியம். ஒரு குயவர் வீட்டை பத்தி பேசும்போது வேட்கோச்சிரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அந்த குயவர் பானை செய்யறவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பையன் என்ன பண்ணுவான், அவன் விளையாடுறதுக்கு என்ன பண்ணுவான், அவன் விளையாடுறதுக்கு வேற எங்கேயும் விளையாடுவான். அங்க அவங்க வச்சுட்டு களிமண்ணில் வச்சு இவர் அவங்க அப்பா வந்து பானை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனும் அந்த பானையை பிடிச்சு பார்த்து செஞ்சு பார்ப்பான். அவனும் வந்து அந்த சின்ன வீல்ல போட்டு அந்த சக்கரத்துல போட்டு அவனும் செஞ்சு பார்ப்பான். அது நல்லா வராது, அது சிரிப்பா இருக்கும். அப்ப வந்து வேட்கோச்சிரார் அவங்க வந்து அவங்கெல்லாம் செஞ்சு விளையாண்டு பாக்குறானுங்க, பானை செஞ்சு பாக்குறானுங்க அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு செய்யும். அவன் குடும்பத்துல இருக்கவன் வேற என்ன பண்ணுவான், அவன் வந்து அவங்க அப்பா பண்றத பார்த்தா அவனுடைய விளையாட்டு அதுதான். அது மாதிரி இந்த நெய்தல் நிலத்துல இருக்கவங்க வந்து இந்த லக்ஸரி கிடையாது. நம்ம வந்து 22 வயசு வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருப்போம், அல்லது அங்க போய் படிப்போம் இங்க போய் படிப்போம், அதெல்லாம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கை கடலில் இருக்கு. இதை பாடியவருடைய பேரு தெரியல, பேர் பாடியவர் பெயர் கிடைக்கவில்லை. நெய்தல் திணை பாடல் நற்றிணை 111. அதுல வந்து வரிவலை பரதவர் கருவினை சிறார், சின்ன பசங்க, அந்த பரதவர் குலத்தை வரிவலை பரதவர் கருவினை சிறார் மரண் மேற்கொண்டு மான்கணம் தகைமார் வெந்திரல் இளையவர் வேட்டு எழுந்தாங்க. அங்க வந்து இன்னொன்னு வந்து உதாரணத்தக்கம் சொல்றாரு. இந்த நெய்தல் திணையை பாடும் போது இந்த காட்டுக்கு வேட்டை போறாங்க பாத்தீங்களா, பெரிய அந்த மான் கூட்டம்லாம் வரும்போது இந்த சைடு வந்து பெரிய ஆளுங்க எல்லாம் வேட்டைக்காக நிற்பாங்க, தயாரா வந்து அடிப்பாங்க. அப்போ வந்து சில பசங்க வந்து சின்ன பசங்க வந்து மரத்து மேல ஏறி போய் வெந்திரல் இளையவர் வேட்டு எழுந்தாங்க மரண் மேற்கொண்டு மான்கணம் தகைமார். அது நீங்க ஆப்பிரிக்காவில எல்லாம் அந்த அடிக்கடி இப்ப இதுல எல்லாம் காட்டுவாங்க. மரத்துல ஏறி ஒரு மான் கூட்டம் அங்க இருந்து வந்துட்டுன்னா அங்க இருந்து ஒரு சவுண்டை கொடுத்து ஒரு கல்லை எரிஞ்சு விட்டு இந்த சைடு திருப்பி விடும். ஏன்னா அங்கதான் வேட்டையாடுறதுக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மரத்துல ஏறி அவன் இந்த மான் கூட்டத்துல இந்த சைடு போறதுக்கு அவன் ஏதோ கல் எறிகிறதோ ஒரு சவுண்டை கொடுக்குறதோ ஒரு சத்தம் போடுறதோ ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலையை வந்து இந்த சின்ன பையன்கள் செய்யறாங்க. அப்ப அந்த வேட்டுவ குலத்தை சேர்ந்த சின்ன பையன்களுக்கும் அங்க ஒரு வேலை இருக்கு. அது இந்த பரதவர் குலத்தை சேர்ந்த கடலுக்கு போற இந்த சிறுவர்களை பற்றி பேசும்போது இந்த புலவன், இந்த பெயர் கிடைக்காத புலவன் வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஊமை மாதிரி காட்டுல வேட்டையாட போகும்போது இந்த மானெல்லாம் துரத்தி விடுறது சின்ன பயல்கள்லாம் மரத்துல ஏறுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பயலுக திமில் மேற்கொண்டு வெந்திரல் இளையவர் வேட்டு எழுந்தாங்க திமில் மேற்கொண்டு திரை சுரம் நீந்தி வாழ்வாய் சுரவோடு வயமீன் கெண்டி. இந்த சுறாமீன் இருக்கிற பகுதியிலையும் அந்த படகை தள்ளிட்டு உள்ள ஏறி அந்த பகுதியும் கடந்து போய் இந்த வயமீன் சொல்ற இந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு சிறுவர்களுடைய வாழ்க்கையை வந்து சங்க இலக்கியம் வரவு வைக்கிறது. அப்படி என்றால் அந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு கடினமான வாழ்க்கை, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இதை சங்க இலக்கியம் எவ்வளவு கவனிப்பாக பதிவு செய்திருக்கிறது. இந்த மாதிரியான வாழ்க்கை எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கும். இப்ப இப்படி மீன் பிடிக்க போகலையா, அதே மாதிரிதான் அப்பயும் பிடிக்க போயிருப்பாங்க. இடைக்காலத்துல பிடிக்க போயிருக்க மாட்டாங்களா, ராஜராஜ சோழன் இருந்தப்ப பிடிச்சிருக்க மாட்டாங்களா, எல்லா நேரத்திலையும் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் சங்க இலக்கியம் தான் அதை அக்கறையோடு பதிவு செய்கிறது. அதனால்தான் நான் சங்க இலக்கியத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், நமது சமகாலத்திற்கான இலக்கியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதே நம் கால் தரையில் இருந்த காலம் அப்போதுதான். அடுத்து வந்து நெய்தல் மனிதர்களை பற்றி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். மனிதர்கள் நான் முதல்ல போட்ட அந்த படத்துல காமிச்சதுங்களா, ஒரு புறம் கடல், இன்னொரு பக்கம் நெய்தல். இந்த இரண்டுக்கான இந்த நிலத்துக்கும் நீருக்கும் இந்த சூழலுக்கும் வாழ்க்கைக்குமான உறவாடல் எதன் மூலமாக நிகழ்கிறது?
கருப்பொருள் மூலமாக நினைக்கிறது, மனிதர்கள் மூலமாக, மனிதனின் ஊடமாக, அவனுடைய அனுபவத்தின் ஊடாகத்தான் நிகழ்கிறது. ஆக இந்த நெய்தல் நிலத்திற்கு சில மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய உளவியல், அவங்களுடைய மனம், அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த நெய்தல் மனிதர்கள் வந்து ஒரு பாடல், அருமையான பாடல் வந்து அது அந்த ஒரு சின்ன கதை மாதிரி, ஒரு சின்ன கதை மாதிரி தான் சொல்றோம். அங்க வந்து ஒரு பொண்ணு ஒருத்தனை வந்து அவன் வந்து வரப்போக இருக்கிறான், அவனை நேசிக்கிறான். அவன் வந்து அவங்களுக்கு 2 பேரும் பழக்கம் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றான், அவன் அந்த வெளியில இருந்து வந்த பையன் சொல்றான், சரி சரி வேகமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லவும் இவருடைய முகம் வாடிப்பு. உடனே இவ தோழி சொல்றான் அவன்கிட்ட, சரி நீ இந்த மாதிரி சொல்லவும் இவ ரொம்ப வருத்தப்படுறா, அந்த மாதிரி சொல்லாம நீ வந்து திடீர்னு எங்க ஊர் பக்கம், இப்ப இது வரைக்கும் மீட் பண்ணா வீட்டுக்கு போக நேரம் ஆகுதுன்னு சொல்றான். இப்ப அந்த தோழி சொல்றா, இது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கு, இது அப்படியே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் கூட எடுத்து அவன் சொல்றான், நீ வந்து திடீர்னு வந்து எங்க குப்பத்துக்குள்ள, எங்க ஊருக்குள்ள, எங்க 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 ஏரியாவுக்குள்ள, எங்க பகுதிக்குள்ள வந்து சேனின் வர்ணர் போல பேனாய் ஏதோ திடீர்னு வழிதவறி வந்த மாதிரி திடீர்னு உள்ளவா சாயந்தரம். அப்போ வந்து இருங்கலி ஆனர் எம் சிறுகுடி தோன்றின், நீ வந்து எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சினா அந்த நேரத்துல அந்த ஏரியால அப்பதான் எங்க ஆளுங்கெல்லாம் வலை இலையெல்லாம் போட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வல்லதிர் கொண்டு அவன் வந்து நல்லா பெரிய சவுண்ட் போட்டு சத்தம் போட்டு ஏதாவது கல்லு ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வல்லதிர் கொண்டு மெல்லிதின் வினையை, நல்லா வெளியூர்கார மாதிரி இருக்கான், பார்க்க நல்ல பயலா இருக்கானே அப்படின்ட்டு மெல்லிதின் வினையை துறையும் மான்றன்று பொழுதே. இப்ப வந்து கிளைமேட் சரியில்லை, நேரம் சரியில்லை, இருட்டிருச்சு. துறையும் மான்றன்று பொழுதே சுரவும் கோதம் மல்களின் மாயிறு அணவே. இந்த நேரம் தான் சுறா மீன்லாம் கரைப்பக்கம் வர்ற, அந்த துறை பக்கம் வர்ற நேரம். அதனால எல்லின்று தோன்றல், நீங்க இந்த நேரத்துல ஃபர்தரா டிராவல் பண்ணாதீங்க, பயணம் பண்ணாதீங்க, செல்லாதீங்க, நீங்க ஃபர்தர் நீங்க போக வேண்டாம், இங்கே கூட தங்கிருங்க, எமர்குறை தங்கி ஏமுற அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுடைய சைக்காலஜி பாருங்க. பொண்ணுடைய ஃப்ரெண்டு சொல்றா, இவன் போ நீ வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்லும் போது கவலைப்பட்டு சொல்றான், நீ இப்படி சொல்லாதடா, நீ வந்து நேரம் திடீர்னு வர்றது மாதிரி வா, வர்றன்னு பார்த்தோன்னே எங்க ஊருக்காரங்க எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து உன்ட்ட வந்து சொல்ல, என்ன புது பையனா இருக்கானே இது மாதிரி, அவங்க வந்து இன்னோசென்ட் தானே, இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாதுல்ல. அப்ப வந்து நீ வந்து இந்த நேரத்துல சுறா எல்லாம் இது பண்றது, அந்த கடற்கரையை ஒட்டி நீ இப்படி போனீங்கன்னா ஏதாவது ஆபத்து இருக்கிற வாய்ப்பு இருக்கு, அதனால நீ எங்க ஏரியாலே தங்கிட்டு காலையில போன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உன் கூட வந்திருக்க இளையரும், வந்து இவன் கூட வந்து இவனுடைய சேத்தாளி ஒருத்தன் வந்திருப்பான்ல, இளையரும் புறவியும், அவன் குதிரையில வந்திருக்கான், கொஞ்சம் வசதியானவன், வேற ஏரியாக்காரவன், புறவியும் இன்புற, இவன் குதிரை, அந்த குதிரையில வந்திருக்க இவன் கூட்டாளி, இவங்க எல்லாரும் சேர்ந்துறதுக்கு இல்முறை நல்விருந்து அயர்தல். எங்க ஊருக்காரங்க உன்னை நல்லா பார்த்துட்டு விருந்தாளி மாதிரி வச்சுக்கிடுவாங்க, அந்த மாதிரி நீ இருந்துட்டு காலையில போ, நம்மளும் நானும் இருந்த மாதிரி இருக்கும், பார்த்தது மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கதை சங்க இலக்கியத்தை. இதுல என்ன தெரியுது, இவங்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், வாழ்க்கை இன்னைக்கு கூட பார்த்து பாருங்க, நீங்க எங்கேயாவது போய் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மலைநில மக்கள் யார் வந்து இயற்கையோடு நெருங்கிய உறவா இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த விருந்தினர் பேணுதலும், ஒரு வெள்ளந்தியான ஒரு மனப்பான்மும், ஒரு 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 வஞ்சகமற்ற தன்மையும், முரட்டுத்தனம் இருக்கலாம். அந்த முரட்டுத்தனத்துக்கு மேல வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து மலைநில மக்களும் இந்த கடல்ல இருக்க உண்மையிலேயே கடல்ல உழைக்கிற மக்களும் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டதை நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தன் கூட உழைக்க முடியாம இருந்தா கூட இன்னொருத்தன் உழைச்சிட்டு போய் வந்து கொடுப்பானே தவிர அவன் போய் தெருவில் இருந்தான்னு இருக்காது. அதே மாதிரி மலைநிலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து மிகவும் தன்மானம் மிக்கவர்கள். ஆனா அவங்கள்ட்ட விருந்தோம்பும் பண்பம் வந்து ஒரு கதை மாதிரி, எவ்வளவு அருமையான கதை. அப்படின்னா இன்னொன்னு ஒரு விஷயம் பாருங்க, இந்த பரதவ மீன் அப்படி பிடிக்கிற வந்து வேற ஊர் வெளியூர் பையங்க, வேற சைடு குதிரையில வர்றவன், வேற இடத்தை சேர்ந்தவன் வந்து அவனோடு நட்பு கொள்வான் அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, இதிலிருந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலில் அப்படிலாம் வந்து திருமணம் என்பதோ காதல் என்பதோ எந்த வகையான வரையறைக்குள் இருந்தது, அது எப்படி இருந்ததுங்கிறதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒருவன். அதனாலதான் யாயும் யாராயுகிறோ நெந்தையும் நொந்தையும் எம்முறை பேரி கேள்வி சொல்றது. இது சங்க இலக்கியத்துல எது வருது, செம்புல பெயலூர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்லும் போது உங்க அப்பா யாரும் தெரியாது, எங்க அப்பா யாரும் தெரியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை வந்து சங்க இலக்கியம் வடிவமைக்கிறது. இது வந்து காட்சி கூடமா இருக்கு. இதை வந்து கற்பனையா ஒருத்தர் எதுக்கு பொய் சொல்லணும், இந்த புலவன் வந்து எதுக்கு பொய் சொல்லணும், அவன் வந்து அவன் பார்க்கிற ஒரு நாடகத்தன்மையோடு அவன் வந்து அதை வந்து ஒரு உரையாடல் மாதிரி கொண்டு வர்றான். அடுத்து ஒரு பாடலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பாடலை வந்து நீங்க வந்து நீங்க பார்க்கணும். இந்த இதுல வந்து நீங்க காணொலியில பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து பரதவர் மகளின் சுயமரியாதை அப்படின்னு நான் இதை பார்க்கிறேன். என்னுடைய வாசிப்பில் நான் அப்படிதான் பார்க்கிறேன்.
பெருநீர் விளையுள். பெருநீர்னா கடல், ரொம்ப பரந்த நீர். ஆனா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்னதுதான். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். அவங்க எங்கேயாவது கடற்கரையில வந்து இப்ப வந்து விசைப்படகுகள், அப்புறம் வந்து கடல் பெரிய பெரிய விஷயங்கள், அப்புறம் வேற வேற இன்னும் வேற வேற பொருள்லாம் கொண்டு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் போகாம வேற விஷயத்துக்கெல்லாம் போறதுனால சில வசதியான வாழ்க்கைகள், மாட கோபுரங்கள்லாம் வந்திருக்கலாம், மற்ற விஷயங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சங்க இலக்கியம் காட்டுகிற வாழ்க்கை வந்து வசதியாக வாழ்ந்த பரதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் அது வந்து சிறுகுடி பரதவர், சிறுகுடி பரதவரே சொல்லுது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை சிறு வாழ்க்கை, ஆனா நல்ல வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெருநுயிர் உலையுள் எம் சிறுநல் வாழ்க்கை. எங்களுடைய ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல், ஆனா நல்ல வாழ்க்கை. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். பாடியவர் பெயர் இதுலயும் கிடைக்கல. நாற்றினை 45 நெய்தல் திணை தோழி தனைவனம் சொல்லியது. இந்த பாட்டை மட்டும் நீங்க கேட்பாங்க. இவ யாருன்னா, இவளையே காணல் நன்னிய காமர் சிறுகுடி. காணல் நன்னிய காமல் சிறுகுடி, ரொம்ப சின்ன ஹேபிட்டட், சின்ன குப்பம். நீல் நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு மீன் எரி பரதவர் மகளே. இவன் வந்து உள்ள அந்த நீல நிற பெருங்கடலுக்குள்ள போய் அந்த அந்த கடலையை கலக்கிட்டு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வர ஒரு பரதவனுடைய மகள். ஆனா நீ யாரு? நீங்க அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டே இருக்கான். இந்த பரதவர் ஏரியா வந்து இவ பின்னால கொஞ்சம் ஃபீலர் விட்டு பாக்குறான் இந்த இதனுடைய பின்னணி. அப்போ வந்து இவருடைய தோழி வந்து அவன் சொல்றான், என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இவ யாருன்னு தெரியுமா? இவன் வந்து சாதாரண இந்த கிராமம், இந்த மீன் பிடிக்கிற இந்த குப்பத்தை சேர்ந்த பரதவரை சேர்ந்த மீனேறி பரதவருடைய மகன். நீ யாரு? நீயே நெடுங்குடி நெடுங்கும் நியமம் ஊது. நியமம்னு ஒரு ஊர் இருக்கு. இதை பத்திலாம் நான் இங்க கலக்க விரும்பல. அந்த சிந்துவெளி பண்பாட்டை பத்தி. இந்த நியமங்கிற ஊர் பற்றி இருந்தா இது நம்ம தமிழ் மரபுக்குள்ள எப்படிலாம் வருதுங்கிறது. நியமம்ங்கிறது ஒரு புலவருடைய ஊர் பேரா வரும், தமிழ் சங்க இலக்கியத்துல வரும், வேற எங்கெங்கெல்லாம் வருதுங்கிற பத்தி நான் பட்டியலிட்டு இருக்கேன். அது வேற விஷயம். நெடுங்கொடி நுடங்கும் நியமம் மூதூர். நியமம் மூதூருங்கிற ஒரு பெரிய ஊரு. நீ டவுன்காரன். இவ வந்து சிறுகுடி. இந்த சிறுகுடிங்கிற பேரையும் இந்த நியமம் மூதூருங்கிறதையும் பாருங்க. அது ஏன்சியன்ட், ரொம்ப காலமா புகழ்பெற்ற பெரிய நகரம், மதுரை டவுன் மாதிரி. இவன் வந்து நெடுங்குடி நுடங்கும் நியமம் மூதூர் கடுந்தேர் செல்வன். அவங்க அப்பாவுக்கு தேரே இருக்கு, சேரியட் எல்லாம் வச்சிருக்காரு அவங்க அப்பா. அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பண்ணையார், பெரிய ஆளா இருந்திருப்பாரு. பெரிய வியாபாரி மகனோ அல்லது பெரிய பெரிய நிலச்சுவாந்தாரோடைய மகனோ அல்லது பெரிய வியாபாரியோட மகனோ அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஆளு, சிட்டி ஃபெலோ. எனக்கு தெரிஞ்ச சங்க இலக்கியம் வந்து காதல் மகளே காதல் மகளே நிறைய இடத்துல சொல்லும். இன்னொரு இடத்துல ஒரு வந்து நான் எனக்கு இருக்கிறதே ஒரு பொண்ணுன்னு சொல்லி ஒரு தாய் வருத்தப்படுவான். ஒரு மகளுக்கு நான் தாய், அவ அப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற ஒரு பாடல்லாம் இருக்கு. மகளை கொஞ்சுகிற இலக்கியம் சங்க இலக்கியம், பெண் குழந்தை இலக்கியம். அதுல வந்து எனக்கு வந்து காதல் மகளேன்னு தான் சொல்லி நான் சங்க இலக்கியத்தை படிக்கணும் தவிர, ஒருவேளை இந்த இதில் வந்து சங்கரசரவன்லாம் இருக்காரான்னு தெரியல, இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தேடி பார்ப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா காதல் மகனை வந்து என்ன சொல்லுவாங்க? புதல்வர்ன்னு சொல்லுவாங்க, சான்றோன்னு சொல்லுவாங்க, வீரமான மகன் சொல்லுவாங்க, சண்டை போடுற மகன் சொல்லுவாங்க, உடல் வலிமை படைச்ச மகன் சொல்லுவாங்க. கடுந்தேர் செல்வன், அவன் யாரும் கேட்டா அந்த கடுந்தேர் செல்வன் அவ்வளவு பெரிய பணக்காரனுடைய காதல் மகனே. உன் அப்பாவுக்கு வந்து காதல் மகனே அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இதுல ஒரு பெரிய நையாண்டி இருக்கு. இவ யாருன்னு கேட்டா, இந்த சிறுகுடியில் இருக்கக்கூடிய கடல்ல இறங்கி மீன் பிடிக்கிறவுடைய பரதவனுடைய மகன். நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய டவுன் நியமம் மூதூர்ல கூடிய தேர் வச்சிருக்கக்கூடிய பெரிய பணக்காரனுடைய காதல் மகன் அப்படின்னு சொன்னா அமுல் பேபின்னு அர்த்தம். அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப அவன் கடைசி நாளைக்கு திடீர்னு போய் இப்படி வருவான், பழகுவான், பண்ணுவான். அப்புறம் வீட்டுல வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்றான். அல்லது வேற வேற ஏதாவது வந்து இவர் சொல்றா. அடுத்த வழியை பாருங்க. வினச்சுரா அறுத்த உணக்கல் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ. நாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நினச்சுறா, சுறாவை வந்து பிடிச்சு வந்ததுனால அதை நாங்க அப்படியே வச்சு வெட்டி ரத்தம் வரும். நினச்சுறா, அது வந்து ரத்த சுறாவை வெட்டி அந்த சுறா கறியை வந்து அப்படி அந்த மாமியார் வந்து அந்த மீனுடைய இதை வந்து நாங்க காய போட்டு அதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பறவை வரும். அந்த பறவையை ஓப்பு திணைப்புணத்துல வந்து திணைக்காக அந்த பறவையை விரட்டுற மாதிரி இந்த காக்கா வந்து அந்த பறவைகள் வந்து இந்த இதை தூக்கிட்டு போயிடக்கூடாது, நாங்க விரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நாங்க புலவும் நாறுதும், எங்க மேல வந்து கருவாடு வீசும், மீன் வீசும், சில நின்றுமோ. அது ஓகே, அவனுக்கு உனக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பெருநீர் விலையில் எம் சிறுநல் வாழ்க்கை. ஆனா எங்களுக்கு வந்து பெரிய கடலை ஒட்டிய எங்களுடைய வாழ்க்கை சிறிய வாழ்க்கை தான், ஆனா நல் வாழ்க்கை. நும்மொடு புரைவதோ அன்றே. நீ பெரிய ஆளுயா, நீ வேற, நீ டவுன்கார, நீ அமுல் பேபி, நீ நாளைக்கு இருந்து எங்க மேல மீன் நாரும் கருவாடு நாரும். எங்களுடைய வாழ்க்கை ஆனா சின்ன வாழ்க்கை, ஆனா நல்ல வாழ்க்கை. நும்மொடும் புரைவது அன்றோ, உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. என்னுடைய தோழிதான் சொல்ற, தலைவி நேரம் சொல்ற. இவளுக்கு உனக்கு எல்லாம் சத்து வராது. நீ யாரு? நீ எங்க இருக்காரு? நீ அமுல் பேபி, நீ இங்க வந்து இந்த வாசமே உனக்கு பிடிக்காது. நும்முடை புரைவதே அன்றே எம்மனோரிலும் செம்மலும் உடைத்தே. எங்களையும் நல்ல பயல் இருக்காங்க,
எங்க இளைஞர்கள் எங்க எங்க இதுல இருந்த இந்த பரதவர் குலத்துல இருந்த மீனவர் குலத்துல இருந்த இவளுக்கேத்தே ஒருத்தன் இங்க எல்லாமே அப்புறம் அவன் தான் வந்து இவளுக்கு கஞ்சி ஊட்டுவான் செய்வான் அவனுக்காக வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பரதவர் மகளின் சுயமரியாதை அவன் வந்து வெள்ளையும் சொல்லையுமா இருக்காங்கிறதுக்காக அல்லது வந்து குதிரையில வந்து இறங்கினாங்கிறதுக்காக அல்லது தேர் ஓட்டிட்டு வந்தாங்கிறதுக்காக இப்ப நம்ம ஈசிஆர் ரோட்ல போய் எவனாவது அல்லது கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலையில பெரிய 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 காரை எடுத்துட்டு போய் 4 பேர் 5 பேருக்கு போய் ஏதாவது ரகலை பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி வந்து பெரிய வண்டியில எடுத்துட்டு வந்தாங்கிறதுக்காக ஓம்பினால போயிட்டு இருந்தா எங்க குழப்பம் நடாகிறது? எங்க வாழ்க்கை சின்ன வாழ்க்கைனாலும் நல்ல வாழ்க்கைடா. எங்க ஆள்ல எங்களுக்குள்ளேயும் வந்து இவளுக்கேத ஒருத்தன் இருப்பான்டா. அதனால வந்து நீ வேலையை பார்த்துட்டு போடான்னு ஒருத்தர் சொல்றானா. பரதவரின் மகளின் சுயமரியாதையா தான் அந்த பாட்டை வந்து நான் மீள் வாசிக்கிறேன். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து ஒரு புரிதலை நான் எப்படி பாக்குறேன்னா, நெய்தல் கூட்டுறவுன்னு அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். நெய்தல் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ்ஸ், பால் கூட்டுறவுங்கிறோம், இந்த மில்க் கோஆபரேட்டிவ்ஸ்ங்கிறோம். இந்த நெய்தல் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அகனானூர்ல வந்து அம்முவனாருடைய பாடல். இந்த அம்முவனாரே வந்து பதிச்சு அவர் அளவுக்கு வந்து நெய்தல் திணையை பாடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம்னு இருக்கேன். உலகத்திலேயே அம்முவனாரை போன்று, அந்த அம்முவனார்ங்கிற ஒரே ஒரு புலவன் நெய்தல் நிலத்தையும் கடலையும் மீனையும் சுறாவையும் புரிந்து கொண்டு எழுதியதை போல உலகத்தில் வேறு யாரும் ஒரு புலவன் அவ்வளவு புரிதலை, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் வந்து அவரது நரம்பியல் சிகிச்சை அப்படிங்கிறோம், ஒருத்தர் வந்து இதய சிகிச்சை நிபுணர்ங்கிறோம், ஒருத்தர் சிறுநீரக சிகிச்சை நிபுணர்ங்கிறோம். இவர் இந்த துறையில் வல்லவர், அந்த துறையில் வல்லவர். அம்முவனாரை போன்று நெய்தல் நிலத்தை புரிந்து கொண்ட ஒரு புலவனை இந்த உலகம் தோற்றுவித்திருக்கிறதா என்ற கேள்வியை நான் கட்டாயம் தேடுவேன். அகனானூறு 142 வரணர். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு வந்து நெய்தல் நிலை வாழ்க்கையை பேசுது, ஆனா திணை வந்து குறிஞ்சி திணை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊமையின் மூலமா வரும். இந்த பாடல் வந்து என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய ஒரு பாடல். இதை வந்து இதை முதல்ல வந்து நெய்தல் கூட்டுறவு நம்ம அது அந்த விட்டமா, ஓகே ரைட். ஆகச் சிறந்த கவனிப்பு அப்படின்னு இந்த பாடலுக்கு வந்து நான் வந்து இந்த பாடல் நீங்க பாருங்க, அகனானூறு 142 சுபு அந்த ஸ்லைடு நம்மகிட்ட இருக்கா? இந்த நெய்தல் கூட்டுறவு, நெய்தல் கூட்டுறவு இது வந்து அம்முவன் அவருடைய பாடல் வந்து பழந்திமிழ் கொன்ற புதுவலை பரதவர். படகு பழசு, ஒவ்வொரு தடவையும் பழசு படகு புதுசா செஞ்சிருக்க முடியாது. வலை புதுசு, வலை அந்து போச்சுன்னா புது வலை பண்ற பரதவர். இதுல வந்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிறவங்கள வந்து சேர்ந்துதான் போவாங்க. ஒரு ஆளு படகு, ஒருத்தர் படகு இருக்கும், ஒருத்தர் வந்து வலையை பின்னிக்கிட்டே இருப்பாரு. அவர் வேலையை வந்து இந்த வலையெல்லாம் காய வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்தோம்னா அந்த வலையை கரெக்ட் பண்ணி வலையை திருப்பி பின்னுறது, புது வலையை ஏற்படுத்துறது. பழந்திமிழ் கொன்ற புதுவலை பரதவர் மோட்டு மணல் அடைகரை கோட்டு மீன் கொண்டி மணங்கமல் பாக்கத்து பகுக்கும் வளங்கெழு தொண்டி அன்ன இவள் நலனே. இவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கான்னா, தொண்டி நகரம் மாதிரி. இதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம், நகரத்துக்கு எப்படி ஓமை வருதுன்னு. தொண்டி நகரம் மாதிரி அழகானத இருக்கிறா. அது எப்படிப்பட்ட தொண்டின்னு சொன்னா, ஃபிஷர்மேன் வித் ஓல்டு போட்ஸ், இது வைதிக கற்பட்டுடைய திங், அண்ட் நியூ நெட்ஸ். அது வந்து படகுக்காரனுடைய புது வலையா இருக்கலாம், அல்லது புது வலை பண்றவன் அவன் தனியா இருப்பான், படகு வச்சிருக்கவன் இவன் தனியா இருப்பான். எப்பயுமே 10 பேர் 7 பேர் 6 பேர் சேர்ந்துதான் போகணும். இந்த ஃபிஷர்மேனு, ஓல்டு போட்டு, நியூ நெட்டு இதெல்லாம் சேர்ந்து போய் மீன் பிடிச்சு வந்து கொண்டு வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்குவான். எப்படிங்கன்னா, வலைக்காரன், படகுக்காரன், கூட போனவன், ஒருத்தனை படகு இருப்பான். படகு சில நேரங்களில் வந்து 2-3 பேர் சேர்ந்து ஓனரா இருப்பான். அப்புறம் சில நேரம் வந்து வலையிலேயே கூட இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்புறம் ஒருத்தன் வலையா இருப்பான், ஒருத்தன் படகு விட்டு வச்சிருப்பான், ஒருத்தன் கூட போய் ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் போவான். கடைசியில வந்து பிடிச்சிட்டு வந்தா எல்லா வீட்லயும் பகிர்ந்து சாப்பிடுவான். இதை வந்து நான் வந்து ஒரு இப்ப திருப்பூர்ல வந்து எப்படின்னா, இந்த பனியன் தொழில் வந்து இந்த பின்னல் ஆடை தொழில் வரும்போதே அது ஒரு வகையான கோஆபரேட்டிவ்ஸ் தான். ஒரு ஆள் வந்து கிரே அந்த இது மட்டும் பண்ணுவாங்க, ஸ்பின்னிங் மட்டும் பண்ணுவாங்க, ஒருத்தர் கேலண்டரிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் டையிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து கட்டிங் மிஷின் ட்ரிம்மிங் என்று சொல்லப்படுகிற இந்த சிஎம்டி ஒர்க்கை பார்ப்பாங்க. இதுதான் வந்து திருப்பூர் வளர்ந்தது. அது மாதிரிதான் வந்து இந்த வேட்டையாட போறவங்களை எப்படி சேர்ந்து போறாங்களோ அது மாதிரிதான் இவங்க சேர்ந்து போவாங்க. பொருளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சேர்ந்து உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா பகிர்ந்து வாழ்வார்கள். ஆக வந்து இதை நான் வந்து ஒரு நெய்தல் கூட்டுறவு என்ற ஒரு பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் இந்த சமகாலத்திற்காக.
அடுத்து வந்து ஆகச்சிறந்த கவனிப்பு. இந்த இந்த கடல் பற்றிய உரையாடலிலேயே என்னை கவர்ந்து, நான் இதைதான் வந்து இந்த பாடலை தான் வந்து நான் சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு அப்படி கொண்டு வரணும்னு பார்த்தேன். ஆனா வந்து ஒரு நெய்தல் நில பாடத்துல குறிஞ்சி திணை பாடலை சொல்றோம் அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு பின்னால இன்னொரு பாடல் எனக்கு கிடைத்தது. அந்த யோசனை வந்து எனக்கு நேற்று திரு கான்ஸ்டன்டைன் பேசியதுக்கு பின்னாலும் அவருடைய எழுத்துக்களை நேற்றிரவு படித்ததற்கு பின்னாலும் அந்த பாடலை தேர்ந்தெடுத்தேன். ஆகவே இதை வந்து சுரங்கத்திற்குள்ள அரங்கத்திற்குடைய பாடலாக அறிமுகப்படுத்தாமல் இதை நான் வந்து ஒரு தனிப்பாடலாக ஆகச்சிறந்த கவனிப்பு என்று நான் இதை கருதுகிறேன். இதுல பரணர் வந்து குறிஞ்சி துணையில சொல்றார், பலர் அறிவுறுதல் அஞ்சி பைப்பய நீர் திரள் கடுக்கும் மாசில் வெள்ளி சூர்புரு கோள்வளை செரித்த முங்கை குறை அரல் அன்ன இரும்பல் கூந்தல் இடனில் சிறுபொருத்து இலையொடு துயல் வர கடல் மீன் அஞ்சும் நல்லன் யாமத்து உருவு கிளர் ஏர்வினை பொழிந்த பாவை இயல் கட்டன்ன ஒதுங்கினல் வந்து. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ குறிஞ்சிக்கணும்னா அது மலைநிலம், காதலும் கூடுதல் நிமித்தமும் இருக்கு. அவளை வந்து இரவுல போய் பார்க்க போறான். இரவு குறி பகல் குறின்னு இருக்கு. நைட் என்டிவர் ரெண்டலஸ் ரெண்டுவி அண்டு பகல் குறிங்கிறது. இப்ப இரவுல போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி அதிகவே அப்படின்னு தொல்காப்பியர் இலக்கணம் சொல்லுவாங்க. அது வீட்டுல நைட்டு சந்திக்கும் போது எப்படி சந்திக்கணும்னா, அந்த கேம்பஸ்குள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ள சந்திக்கணும். யாராவது வீட்டுல எவனாவது இரும்புனா தும்முனா டக்குன்னு போய் என்னமான்னு கேட்டா என்னன்னு கேட்டு போகணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அப்ப முயற்சி பண்ணி வர வேண்டியவன் அந்த ஆண் தான் வருவான். அவன் வரும்போது இவ எப்படி வந்தான்னா, இந்த குறிஞ்சி பின்னணியில சொல்லும் போது அவ வந்து பூனை நடந்து வர மாதிரி பைய வெளியே இது அப்படி நடந்து வரா. அவ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவு கிளர் ஏர்வினை பொழிந்த பாவை வந்து ஒரு பொம்மை, ரொம்ப அழகா அழகூட்டப்பட்ட கையில வளையெல்லாம் போட்டிருக்கா. அந்த வளையல் சத்தம் வந்துடாம அதை வந்து வளையலையும் பிடிச்சிக்கிட்டு சத்தம் வராம அவ வந்து பைய நடந்து விடுறான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவு கிளர் ஏர்வினை பொழிந்த பாவை, ஒரு பொம்மை இருக்குல்ல டால், அந்த டால் வந்து நடக்க கத்துக்கிட்டா எப்படி இருக்கும், அவன் நடக்க கத்துட்டு வர மாதிரி இப்படி நடந்து வர்றா அப்படின்னு சொல்லும் போது, அந்த பின்னணியை சொல்லும் போது தலைவன் தன்னுடைய நெஞ்சிடம் சொல்றான், எப்படிப்பட்ட அழகி, எப்படிப்பட்ட எனக்காக எவ்வளவு சிரமம் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வந்தான்னு சொல்லும் போது, அங்க வந்து ஒரு அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு, இருக்கிற இடம் மலை, ஆனால் அவர் நினைவு புரிகிற பாடல். அதனால்தான் தமிழர்களுடைய இந்த திணை பாடல்கள் வந்து குறிஞ்சி பாடல், மருதப்பாடல், முல்லைப்பாடல் என்று சொன்னாலும் கூட தமிழின் பொது சிந்தனைக்குள், அதனாலதான் வந்து கொட்டை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிற எல்லா துறைமுகம் சார்ந்த இரு நகரங்கள் சார்ந்த இந்த பண்பாட்டிற்குள் வந்து பொது சிந்தனைக்குள் கடல் குடியேறி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் வந்து நான் இப்படி ஒரு பாடலை பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு மாணவனாக படித்த போது என்னை கவனிக்க தவறிவிட்டேன். இதில் எனக்கு தெரிந்து யாரையும் கவனித்ததாகவே தெரியவில்லை. நான் நேற்று பேசும்போது கூட அவரிடம் சொன்னேன் என்று, கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமத்து. கடல் மீன் தூங்குற, கடல் மீன் உறங்குகிற நடுராத்திரி. இவன் பார்க்க போறான், மலை நிலத்துல பார்க்க போறான் காதலிய. அது எப்படிப்பட்ட நடுராத்திரினா, கடல்ல மீன் தூங்குற நடுராத்திரிடாங்க. கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமத்துன்னு பார்த்து படிச்சவனே எனக்கு வந்து இதை பத்தி நான் யோசிச்சதே கிடையாது. ஒருவேளை வந்து இது வந்து ஒரு கவிதையா, அதாவது ஒரு நடுராத்திரின்னு சொல்லும் போது பேயும் கூட தூங்குற நடுராத்திரிடா அப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்லுவோம்ல, எல்லாரும் ஊரே தூங்குனதுன்ட்டு, அந்த மாதிரியான ஒரு இரவை மிகைப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு கவிதையா அப்படின்னு நினைச்சிட்டு, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், உண்மை சொல்கிறேன். இது நான் படிக்கும் வரை வந்து மீன் தூங்குமா தூங்காதா அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்ததே கிடையாது. மீன் தூங்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கவிதையை நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் பார்த்ததும், நான் கூகுளுக்கு போய் உடனே ஒரு பெரிய வசதி இருக்குல்ல, மீன் தூங்குமா அப்படின்னு ஆங்கிலத்துல நான் ஒரு கேள்வி போட்டேன் கூகுள்ல. அதை பத்தினா இந்த மீன் தூங்குறதை பத்தி இவ்வளவு எழுத்துக்களும், இவ்வளவு ஆராய்ச்சிகளும், இவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நான் மீன் தூங்குறதை பத்தி யோசிச்சதே கிடையாது. நீங்க உங்கள எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியாது எனக்கு. நான் மீன் தூங்குவதை பற்றியும், மீன் தூங்கும் அது எப்ப தூங்குங்கிறத பத்தி நான் யோசிச்சது கிடையாது. எனக்கு அதை பற்றி, மீன் கடைக்கு போயிருக்கோம், மீன் போறோம், எல்லாம் பார்த்துருக்கோம், கடலுக்கு போயிருக்கோம், மீன் தூங்குறதை பத்தி நான் நினைச்சதில்லை. மீன் தூங்குமா என்பது என்னை பொறுத்தவரை $1 மில்லியன் கொஸ்டின். அகநானூறு 142 படிக்கும் வரை அந்த கேள்வி கூட எனக்கு உரைக்கவில்லை. கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமம் படித்த பின்னால் தான் இணையத்தை துருவினேன். அங்க வந்து நேச்சர் ஆஃப் ஃபிஷ் ஸ்லீப் இன் அன் ஏரியா ஆஃப் ஆக்டிவ் ரிசர்ச், இது வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. while fish do not sleep in the same way that land mammals sleep, தரையில் இருக்கக்கூடிய பாலூட்டி இனங்கள் தூங்குவதைப் போல மீன்கள் தூங்கவில்லை என்றாலும்
பெரும்பாலான மீன்கள் ஓய்வெடுத்து தூங்குகின்றன. Research shows that fish may reduce their activity and metabolism while remaining alert to danger. இது ஆபத்து இருக்குமாங்கிற ஒரு அவதானிப்போடு அது தன்னுடைய மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டியை தன்னுடைய சக்தி விசையை செலவழிக்காம அது ஒரு வகையான தூக்க நிலையில் இருக்கும். Some fish float in place, ஒரு இடத்துக்கு போய் அப்படியே float பண்ணும். Some wedge themselves into a secure spot. கடலுக்கு இருக்கக்கூடிய தரைகள் இருக்கக்கூடிய ஒரு பாறைகள் இந்த மாதிரி இடத்துல secure spot in mud or coral, and some even locate a suitable nest. These periods of suspended animation may perform the same restorative function as sleep does in people. மனிதர்களுக்கு உறக்கம் எந்த பயனை தருகிறதே அதை போன்ற ஒரு பயனை இந்த சஸ்பெண்டட் அனிமேஷனாக இருக்கக்கூடிய நிலைமை தருகிறது. இந்த காணொலியை பாருங்கள். இதை நீங்க வந்து நீங்க இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபிஷ் ஸ்லீப். மீன் பல வகையில் தூங்குது. சில மீன் வந்து தரையினுடைய அடி ஆழத்துக்கு போய் மண்ணிலேயே தலையை வச்சு தூங்குது, நம்ம பெட்ல படுக்கிற மாதிரி. சிலது பாறைக்கு நடுவில் தூங்குது. சில வந்து இந்த கில் உள்ள ஃபிஷ் இந்த மாதிரி சில மீன்களுக்கு வந்து இது ஒரு ஃபிஷ் ஸ்லீப். நீங்க முதல்ல பார்த்தது வந்து பசிபிக் லேண்ட் சோன் ஹியர் எம்ப்ளாய்ஸ் a unique strategy of burrowing into sand to rest and conserve energy. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வர்றது வந்து sleep can be defined in birds and mammals by eye closure and typical electrical patterns in the nectar. நம்ம கண்ணு வந்து தூங்குறது அந்த உள்ள இருக்கக்கூடிய கண்மணி வந்து உள்ளதை வச்சுதான் அந்த ஸ்லீப் பற்றி எல்லாம் ஸ்டடி பண்றாங்கல்ல. இது ஒருத்தவங்க தூங்குறதுக்கு பிரச்சனை இருக்கானே. Eyelids and nectar. Yet this Oscar, இந்த மீன் ஆஸ்கர் மீன் வந்து is behaviorally quiescent at night, lying unresponsive on the bottom with its eyes turned downward and might be said to be sleep. கண்ணு கூட லேசா கீழே சாச்சிட்டு மீன் தூங்கும் என்பதை இப்போது அறிவியல் எழுதி கொண்டே இருக்கிறது, ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மீன் தூங்கும் என்ற கேள்வியை நான் எனக்குள் கேட்டதே இல்லை. ஆனால் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் 3 நாட்களுக்கு முன்னால் இந்த கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமத்து என்ற சங்க இலக்கிய வரியை வாசிக்கும் வரை இந்த மீன் பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு சங்க இலக்கியம் தெரிந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. சங்க இலக்கியத்தை படித்தவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் சங்க இலக்கியத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன், இதை கவனிக்க தவறி இருக்கிறேன். ஆனால் இப்போது நான் இந்த சங்க சுரங்கத்திற்கான உரையாடலுக்காக பார்க்கும் பொழுது இது எனக்கு தோன்றியது, இதற்காக படித்தேன். இது எனக்கு ஆகச்சிறந்த ஒரு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இது ஆகச்சிறந்த கவனிப்பாக நான் கருதுகிறேன். இதை வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தில் பாட்டு எழுதுறவன் கடல் மீன் துஞ்சும் நல்ல ஞாபகம் நடுராத்திரிடா, கடல் மீன் தூங்குற நடுராத்திரின்னு ஒருத்தன் ஏன் ஓமி சொல்லும்? அந்த நடுராத்திரியை விளக்கணும். ஆக இதுதான் ஒரு சிறந்த கவனிப்பு தான் சங்க இலக்கியத்துடைய பண்பாக நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னால் வந்து நான் வந்து இந்த பேச்சினுடைய இறுதி கட்டத்தை நோக்கி நாம் நகர்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் நீண்ட உரையாடலாக ஆகிவிட்டது. சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு இது நான் வந்து இதன் மூலமாக வந்து நான் நேற்று தான் இந்த பாடலை தேர்ந்தெடுத்தேன். மீன் பிடிப்பவனின் மனசை அறிமுகப்படுத்துவதற்காக. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புரிதல், இந்த உளவியல். அகநானூறு 366 குடவாயில் கீரத்தனார். இப்பயும் பாருங்க, இது மருதத்திணை, இது நெய்தல் திணை இல்ல. இந்த முறை எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. முதல்ல வந்து சுரங்கத்திற்காக நான் தேர்ந்தெடுத்த பாடல் குறிஞ்சி திணை பாடல். திருப்பி நான் வந்து எனக்கு எத்தனை இடத்துல சுறா பிடிச்சது, சுறால காயப்பட்டது, வளைய உணர்த்தினது, இது எல்லாம் சொல்றதுக்கு கூட எனக்கு சுரங்கத்திலிருந்து கொண்டு வர முடியாமல், ஆனால் இந்த மீன் பிடிப்பவர்கள் நெய்தல் வாழ்க்கையை உள்ளே கொண்டு வருகிற ஒரு மருதத்திணை பாடல். தாழ் சினை மருதம் தகைப்பறை. இது என்ன ஒரு காட்சி, இது ஒரு நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க போனீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரி இந்த நாஞ்சில் நாட்டு பகுதியை தான் நான் வந்து நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு சில உணர்வை வந்து நான் வந்து கடற்கரை பகுதியில் பார்த்துருக்கேன். ஆனால் கன்னியாகுமரி அளவுக்கு எனக்கு அவ்வளவு அந்த உணர்வு வேற எங்கேயும் வந்ததில்லை. ஒரு சைடு கடல் இருக்கும், அப்புறம் கடலை ஒட்டி கொஞ்சம் தூரம் தண்ணோன்னா வயல்லாம் இருக்கும். நிறைய அங்கே வந்து தாமரை குளம்லாம் இருக்கும். இந்த தாமரை குளம், இந்த அல்லி தாமரை எல்லாம் இருக்கும். சின்ன 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 குளம் குட்டையெல்லாம் இருக்கும். அப்புறம் வயல் பச்சை பச்சையா வயல் இருக்கும், நெல்லெல்லாம் விளைஞ்சிருக்கும். இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா மலை இருக்கும், சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும், மலை குன்றுகள், அப்புறம் நெல் விளைஞ்சிருக்கக்கூடிய அழகான வயல், அப்புறம் தாமரை அள்ளி பூத்து இருக்கிற சின்ன தடாகங்கள். அந்த பக்கத்தினா ரொம்ப தூரத்துல கிடையாது கடல். இது எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு திணை பண்பாட்டை நான் அந்த பகுதியில் பார்த்திருக்கிறேன். இது போன்று வேறு இடத்தில் இருக்கலாம், நான் கவனித்ததில்லை. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருதமும் வயல்வெளியும் கடல் வெளியும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பார்டர் லேண்ட் அது. அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தாழ் சினை மருதம் தகைபெற கவினிய நீர் சூழ் வியன்களம் பொழிய போர்ப்பு அளித்து. நல்ல தண்ணி கலந்திருக்கு, குளம் குட்டையெல்லாம் நிறைஞ்சு அவ்வளவு பச்சை பசேல்னு வயல் கலந்த அந்த இடம். அங்க வந்து இந்த களமர், இந்த விவசாயிகள், இந்த வேளாண்மை இருக்கிறவங்க வந்து கல் ஆறு, நல்ல
நல்ல கல்லை கடிச்சு கல்லை குடிச்சிட்டு பகடு தலை மாற்றி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாடு வந்து சூடடிப்பாங்கல்ல, இந்த இந்த நெல்லெல்லாம் இது பண்ண அந்த இதை போட்டு சூடடிப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து பகடு தலை மாற்றி கடுங்காற்று ஏரியா அவங்க வந்து சூடு அடிக்கும் போது அதுல வந்து இந்த இதெல்லாம் பரவி அவங்க எல்லாம் அடிக்கும் போது அந்த கடுங்காற்று இந்த காத்துல வந்து இந்த தூம்பு இந்த இந்த நெல் இதனுடைய தூசி இவங்க களத்துல அடிச்ச தூசி வந்து அப்படியே பறந்து போய் பக்கத்திலேயே இந்த கவிதை எப்படி போகுது பாருங்க. பக்கத்துல போய் என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல காயல் இருக்கு. காயல்னா வந்து இந்த கடல் சார்ந்த இடம். அங்க இருக்கக்கூடிய வந்து பரதவர் நுழையர் பரதவர் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, உமனர் வந்து உப்பு பண்றாங்க. அங்க இருந்து இருங்கடியில இருந்து தண்ணியை உள்ள கொண்டு வந்து, கடல் தண்ணியை உள்ள கொண்டு வந்து அப்படியே இந்த சைடுல வந்து வயல் மாதிரி, அதுக்கு பேரு உப்பளம்னு பேரு. இதுக்கு எப்படி வந்து களமோ அதுவும் ஒரு களம் தான். அது உப்பளம். அது உப்பு விளைவிக்கிற இடம். அது உப்பு விளைவிக்கிற இடம். அதை வந்து இவங்க எப்படி விவசாயம் பண்றாங்களோ அது மாதிரி இந்த வயல் மாதிரி இதுல வந்து தண்ணியை வச்சு அதை அப்படியே வெயில்ல காஞ்சு அப்படியே உப்பு வரும். அந்த உப்பை வந்து எடுத்து குடிச்சு வைப்பாங்க. அப்ப உப்புனுடைய தன்மை என்ன? வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். அப்பதான் உப்பு. இவங்க அடிச்ச தண்ணியை வேற கல்லு வேற அடிச்சிருக்கானுங்க. தண்ணியை போட்டு ஒரு மாடெல்லாம் அதை பூட்டி இந்த மாதிரி வேலை பார்த்ததுல, இவங்க விவசாய வேலையை பார்த்ததுல இதெல்லாம் பறந்து போய் இந்த துரும்பு தூசி எல்லாம் போய் அந்த வெள்ளையா இருக்க உப்பு மேல விழுந்துருச்சு. இப்ப போய் அவன் வெள்ளையா இருக்க உப்புக்குள்ள போய் பூந்து இந்த தூசி துரும்பு எல்லாம் பிறக்கிட்டு இருக்க முடியுமா? பிறக்கினாதான் வாங்குவானா? தூசியா இருந்ததுன்னா அதை உப்பை கூட வாங்க மாட்டான். வெள்ளை வெள்ளையர்னு தான் உப்பு வாங்குவான். அங்க போய் இந்த கடுங்காற்று எரிய போய துரும்புடன் காயல் சிறுதடி கண்கட பாய்தலி இருநீர் பரப்பின் பனித்துறை பரதவர் தீம்பொலி வெள்ளு உப்பு சிதைதலி. அவங்களுடைய வெள்ளையா இருந்த உப்பு வந்து சிதைஞ்சிரும். அது வந்து சேதாரமாயிரும். நீங்க வெள்ளையா இருக்க உப்பு மேல போய் இந்த மாதிரி தூசி துப்பட்டை எல்லாம் போய் விழுந்ததுன்னு வைங்க, அது வந்து சேதாரமாயிருது. சேதாரமானவன் அவங்க கடுப்பாயிடுறாங்க, கோபமாயிடுறாங்க. கோபமானவன் என்ன செய்யறாங்க? அடுத்த இதை பாத்தீங்க, ஸ்லைட் பாத்தீங்கன்னா, கழனி உழவரோடு அவன் வந்து கூட்டமா வர்றான். அந்த உப்பளத்துல உட்கார்ந்தவங்க எல்லாம் குரூப்பா வந்து கழனி உழவரோடு மாறு எதிர்ந்து, என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை கொடுத்துட்டு சண்டைக்கு வர்றாங்க. கழனி உழவரோடு மாறு எதிர்ந்து மயங்கி இருஞ்சேற்று அல்லல் எரிசெருக்கன்று. இவன் இங்க இருக்கக்கூடிய மண்ணாங்கட்டி களிமண் மண்ணாங்கட்டி எல்லாம் எடுத்து அவங்க மேல ஏறிடான். அவன் அந்த சைடுக்கு மண்ணாங்கட்டி எடுத்து இவன் மேல ஏறிடான். இவங்க ரெண்டு பேரும் இருஞ்சேற்று அல்லல் எரிசெருக்கன்று. ரெண்டு பேரும் ஒருத்தன் மண்ணு சேரு வாரெல்லாம் எடுத்து எறிகிறாங்க. அதாவது குரூப் சண்டை. இந்த ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் உப்பு விளைவிச்சவன், இன்னொருத்தன் வந்து களத்துல அடிச்சவன். அவன் ஏற்கனவே கல்லெல்லாம் ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான், தனி போட்டிருக்கான். அவன் வந்து இருந்தவங்க அந்த மாடை அடிச்சதுல வந்து உப்புல போய் விழுக்கும்னு தெரியாம போச்சு. அவங்க வந்து இவங்க மேல சேர ஏறிறாங்க, இவங்க சேர ஏறிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க, ரெண்டு குரூப்பும். அப்ப இந்த நரை மூதாளர், அதாவது கொஞ்சம் வயசானவன், விஸ்டம் கொஞ்சம் அறிவானவன், கொஞ்சம் வயசுல மூத்தவங்க. அந்த நரை மூதாளர் வந்து, ஏன்பா அவன் தெரியாம பண்ணிட்டாதீங்க, விழுந்துச்சு, கவலை வருத்தப்படாதீங்க, விட்டுருங்க, இதை பெருசுப்படுத்தாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் சண்டை போடாங்கன்னு சமாதானம் பண்ணி எப்படி பண்றாங்கன்னா, கை பிணி விடுத்து, சரி விடுற கையை கொடுறான் அப்படின்னு சொல்லி இவனையும் கையை கொடுத்து கை பிணி விடுத்து ரெண்டு பேரையும் கை சேர்த்து விட்டு, அதான் சுரங்கத்திலிருந்து அரங்கிக்கு இந்த கைகுலுக்கி கொண்டவர்கள்ங்கிற இந்த வாழ்வியலை தான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவன் என்ன பண்றான், நரைமூதாளர் கைப்பிணி விடுத்து ரெண்டு பேரையும் கோர்த்து விட்டு, சரி விடுங்களா, இதோட சண்டை போடாங்களா, சேரெல்லாம் எடுத்து எரியாதீங்களா, மண்ணாங்கட்டி எரியாதீங்களான்னு சொல்லி ரெண்டு பேரையும் கையை கோர்த்து விட்டு கொடுத்து விட்டோன்னு அப்புறம் வந்து சண்டை சமாதானம் ஆயிட்டானுங்க. பூனை இவன் சரி வந்துட்டீங்க, இந்த நனைமுது தேரல், சரி நாங்க சாப்பிட்டுட்டு கல்ல நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஊத்தி கொடுத்து அதை வாங்கி இந்த நுழையற்கு ஈயும், அந்த தேரலை வந்து நுழையற்கு ஈயவும் குழம்பின் எவ்வி நீழல் அண்ண, எவ்வின்னு ஒருத்தர் தான், அவனுடைய பகுதி வந்து நீழல். இந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த நீழல்ங்கிற எவ்விங்கிறவனுடைய நீழல்ல நடந்த இந்த நிகழ்ச்சி மாதிரி அந்த ஊர் மாதிரி ஒவ்வொரு தடவை, இப்ப முதல்ல சொன்ன பாருங்க தொண்டி அண்ணன் அப்படின்னு ஒருத்தன் ஞாபகம் வச்சா பாருங்க, அது மாதிரி அழகா இருந்தா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்த எவ்வியோடைய நீழல் மாதிரி அழகான தோல் உடைய இந்த பொண்ணோடு அப்படின்னு சொல்லி திருப்பி அவன் வேலைக்கு வந்துட்டான், மருத பாடத்துக்கு வந்துட்டான். ஆனா அந்த மருத பாடல் சொல்றதுக்கு முன்னால இந்த நெய்தல்லையும் மருதத்திலையும் இவங்க வேற ஏதோ ஊர்ல சண்டை போட்ட நிகழ்ச்சியை வச்சு இதுக்குள்ள நரை மூதாளரை கொண்டு வந்து கைப்பிணி விடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் மேல ஒருத்தன் சேரடிச்சு அலைஞ்சதையும் போட்டு எல்லா நிகழ்ச்சியும் வந்து இந்த கைப்பிணி விடுத்தல் கைகுலுக்கி விடுற வேலையும் அவங்க திருப்பி போற எல்லாரும் உட்காந்து தேரல் மாந்தினாங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னது வந்து இதை ஏத்துக்கிட்டான் பாருங்க. சண்டை போட்டதையும் ஏத்துக்கிட்டான், இவனுடைய வாழ்வாதாரம் கெட்டு போச்சுங்கிறதையும் ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் மண்ணாங்கட்டி எடுத்து வீசுறாங்க, திருப்பி சமாதானம் ஆகுறாங்க. அவனு சரி விட்டு கொடுத்து சரி போ என்ன செய்யற வேணுக்குன்னு செய்யல அப்படின்னு போயிட்டான். இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சங்க இலக்கியம் வரவு வைக்கிற விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆகவே இந்த பாடலை வந்து நான் வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு கொண்டு வந்து இந்த கைகுலுக்கி கொண்ட உழவர்களையும் கைகுலுக்கி கொண்ட பரதவர்களையும்
அவர்களை சேர்த்து வைத்த நிறை மூதாளர்களை பற்றியும் அவர்கள் கைகுலுக்க செய்த இந்த நிகழ்ச்சியும் இந்த அரங்கத்தில் நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இதுதான் சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு. இப்போ வந்து நம்ம இந்த உரையாடலுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது என்னன்னா, நீங்க தான் பார்த்துருப்பீங்க, எனக்கு நினைவு தெரிந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பொதுவாக எப்படி வந்து எப்படி தமிழகம் வந்து அரசியல் ரீதியா பிரிஞ்சிருக்கோ, அந்த கட்சி இந்த கட்சின்னு இருக்கோ, அப்பெல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போதுலாம் பிரிஞ்சிருந்ததே வந்து சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். சிவாஜி ரசிகரா இருந்தா நீங்க வந்து மறந்து கூட எம்ஜிஆர் படத்தை பார்த்துடக்கூடாது. நீங்க எம்ஜிஆர் ரசிகரா இருந்தீங்கன்னா சிவாஜி படத்தை பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு பிரிஞ்சிருந்த மாதிரிதான். ஒரு படத்தை கூட விடாம பார்த்துருவோம். நாங்கெல்லாம் அந்த சிவாஜி படத்தை பார்த்துட்டு இருப்போம், ஒன்றும் போக மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து எங்க உறவினர்கள் அழைச்சிட்டு போய் பார்த்த முதல் படம் அந்த படகோட்டி படம் தான். எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. ரொம்ப ஒரு 7 வயசு இருந்திருக்கும். மதுரையில இம்பீரியல் தியேட்டர்ல போய் இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம், படகோட்டி. அதுக்கு பின்னாடி இந்த பாட்டை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இப்ப வாலி, இப்ப மறைந்த திரைப்பட கவிஞர் வாலி வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. விகடன் மேடை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு பாடல்கள் எழுதிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிருக்கீங்க, இந்த பாடல்களையே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பாடல்கள் சொல்லும் போது, அந்த 3 பாடல் சொல்ல மட்டும் கிடையாது, நான் எழுதிய பாடலே பிடிச்ச முதல் பாடல், அந்த 3ல ஃபர்ஸ்ட் முதல் பாடல் வந்து தரைமேல் பிறக்க வைத்தான் அப்படின்னு எழுதின, படகோட்டியில் எழுதின பாடல் தான் சொல்லி வாலி சொல்வார். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான் நினைக்கிறேன். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை, உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து அந்த உழந்த அவர் உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும், இரவில் மீன் பிடிக்கப்படும். கடல் தான் எங்கள் வீடு. நைட்டு போய் எங்க தூங்குறான்னா அதான் வீடு, தூங்குவா செய்யறான். கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலவே விளக்காய் எரியும், கடல் தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. இந்த இரங்கல் நிமித்தம் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இரங்கல் நிமித்தத்தை வந்து உரிப்பொருள் அடிப்படையில் நெய்தல் நிலத்தைக்கு நேர்ந்து விட்டிருக்கிறார். ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது, கடல் அப்படிப்பட்டது. கடல் அவ்வளவு பெரிய கடல், அதோடு போராடுகிற மனிதன். இப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்து நீங்க இந்த இந்த பாட்டை பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தினுடைய நெய்தல் திணையினுடைய இரங்கல் நிமித்தம், பெண்களுடைய துயரம். அவங்க பெண்கள் வந்து அடிமடியில பயத்தை கட்டிட்டு தான் இருப்பாங்க. பயத்தோட போனவன் வருவானான்னு தெரியாது. அது கடலே எங்கள் வாழ்க்கை, இரவிலையும் போகணும். இந்த சங்க இலக்கியத்தினுடைய முழு நெய்தல் திணையினுடைய உரிப்பொருளை ஒரு திரைப்படத்தில் கொண்டு வந்த வகையில் வந்து இந்த வாலியினுடைய பாடலை இந்த சபையில், இந்த அரங்கில் நான் வைத்து பாராட்டி கொண்டாட விரும்புகிறேன். இதுதான் நான் வந்து ஒரு சிந்தனை மரபின் தொடர்ச்சி. அந்த கடலை வானம் கொள்ளை அடித்தால் மேகம் என்று அர்த்தம் என்பதை எப்படி சங்க இலக்கியம் ஒரு தாக்கத்தை புரிகிறதோ, அதை விடவும் இந்த பாடல் முழுவதும் நெய்தல் திணைக்கான ஒரு சமகால வாசிப்பாக நான் இந்த படகோட்டி திரைப்படத்தில் வந்த வாலியின் பாடலை பார்க்கிறேன். இப்ப இந்த கடல் பற்றிய சிந்தனை வந்து நம்முடன் தொடர்ந்து இயங்குகிறது. அடுத்த இதுல பாருங்க, சிந்துவெளி களம். இதுல ஒரு களம் இருக்கு, ஒரு படகு இருக்கு. இதுல வந்து பாருங்க, 2 பக்கத்துல 2 பறவைகள் இருக்கு. இங்க ஆளுங்கள் இருக்காங்க. இதுல படகுல போகும்போது திடீர்னு வந்து கரை எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப கேம்பஸ் அந்த காலத்துல இருந்திருக்க போது கரையை தவற விட்டுட்டா எங்கேயாவது கரையை தேடும் போது இந்த பறவை வளர்க்கப்பட்ட பறவை, அது எங்க போயிட்டா திருப்பி வந்து இந்த படகுக்கே வந்துடும். அதாவது இந்த நீங்க எல்லாம் போனீங்கன்னா, இந்த இதுக்கெல்லாம் கல்ஃப் எல்லாம் போனீங்கன்னா பருந்தை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பருந்து கையில தான் போறது. பருந்து போயிட்டு திருப்பி எடுத்துக்க கையிலேயே வந்து உட்காந்துரும். இந்த பறவை வந்து அப்படி போயிட்டு இந்த பறவையை அவுத்து விட்டோம்னா அது எங்க நோக்கி பறக்குதோ, கரையை நோக்கி தான் பறக்கும். கரெக்டா கரையை நோக்கி பறக்கும். கரையை நோக்கி பறந்து திரும்பி வந்து இந்த படகுல உட்காந்துக்கணுமா. அப்படிதான் இந்த உருவம், சிந்துவெளி உருவச்சு வந்து இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. திருப்பி வந்துருமா. அப்ப அந்த சைடு திருப்பிட்டு போய் அவன் வந்து காம்பஸா வச்சிருந்தான் கையில. அந்த மாதிரி கருவிகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடல் வாழ்க்கையை வந்து சிந்துவெளி பண்ணுகிறது. இதுக்கு பக்கத்துல இங்க பாக்குற வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிறது ஒரு சிந்துவெளி பகுதி. அங்க வந்து கடல் தாய் தெய்வம். சிந்துவெளியில் எப்படி வந்து ஒரு தாய் தெய்வம் இருந்தாலோ, நமது சங்க இலக்கியத்தில் எப்படி வந்து கடலுக்கு செல்வி இருந்தாலோ, காணமர் செல்வி இருந்தாலோ, காட்டுக்கான தாய் தெய்வம், குறிஞ்சியில் அணங்கு, நம்முடைய வழிபாடு மரபுகள் எல்லாம் வந்து கடல் தாயா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னால வந்து வருணன் மேயும் நெய்தல் நிலம் சொன்னதெல்லாம் அது எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஆனால்
நமது கடவுள் வந்து எப்போதும் தாய் தெய்வங்களாகவே இருந்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் மலை கடல் இந்த 2 விஷயத்தினோடு நாம் மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறோம். இந்த 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் தான் நம்முடைய நாகரிகத்தினுடைய பயணப்பட்ட தூரம். ஏன்னா நமது மலைக்கடவுள் முருகன், அது குறிஞ்சி நிலம். நமது அதிகமாக நம் பண்பாட்டில் துரத்தி வந்திருப்பது, நாம் துரத்தி சென்றிருப்பது, நமது துன்பங்களோடு தொடர்புடைய இருப்பது, 3 சங்கங்களோடு தொடர்புடையதாய் இருப்பது வந்து கடல் சார்ந்த பேரிடர்கள் தான். மலிகடல் ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலின் அப்படின்னு கலித்தொகையில் சொல்லுவாங்க. பகிரிலி ஆற்றோடு பன்முலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொல்ல அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லும். ஆக இந்த பண்பாட்டிற்குள் ஊடாக வரும்போது கடலுக்கும் வந்து ஒரு தாய் தெய்வம் தான் இருந்தா. ஒரிசாவில் வந்து அடுத்ததை பாருங்க, ஒரிசாவில் வந்து நான் வந்து தாம்ரான் ஒரு துறைமுகம் இருக்கு. நான் வந்து ஒரு முறை அந்த துறைமுக பகுதியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்க போயிருந்தப்ப என்னை வந்து அங்க இருந்து ஒரு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. நான் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூர்மையா பார்ப்பேன். அங்க வந்து அந்த தாம்ராங்கிற பக்கத்து இடத்துல ஒரு கோயில் இருந்தது. இந்த கோயிலுக்கு என்ன பேருன்னா அம்மன் சொன்னாங்க. என்ன பேருன்னு கேட்டா தாம்ராயி அப்படின்னா. நீங்க முதலுக்கு போங்க, தாம்ராயி அப்படின்னு சொன்னாங்க. தாம்ராய் என்ற துறைமுகத்தில் இருக்கக்கூடிய தாம்ராயி என்ற அந்த கடல் தெய்வம் ஒரு தாய் தெய்வம். எப்படி வந்து கொற்கைக்கு போனீங்கன்னா கொற்கை அம்மன் கோயில், கொற்கை அம்மன், கொற்கை ஒரு அம்மனாக வழிபடப்படும். இதுல வந்து இந்த சிந்துவெளியினுடைய தொடர்புகள், இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிந்துவெளி மக்களுடைய தொடர்புகள். அதே மாதிரி சிந்துவெளி பொறிப்புகள்ல வந்து மீன் தான் அதிகமா, அதாவது ஃபிஷ் தான், அந்த ஃபிஷ் மீன் தான் வந்து 1280 முறை இந்த மீன் குறியீடு பல்வேறு ஒரு ஒரு சொல்லினுடைய தொடக்கமாகவும் நடுவுலையும் இறுதியாகவும் நிறைய இடங்கள்ல வருகிறது. நீங்க வந்து பாண்டியனுடைய சின்னம் மீனாய் இருப்பது வந்து அவ்வளவு விபத்தாக நடந்ததில்லை. இந்தியா முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியன்கிற இந்த புலி கயல் மீன் அப்படிங்கிற இந்த உருவம், இந்த இமேஜரி சிந்துவெளி, சங்க இலக்கியம், நமது தமிழ் மண், இந்த 3க்கும் சொந்தமானது. இதை விட்டீங்கன்னா வந்து இந்தியாவிலேயே வடநாட்டில் வந்து அவத் என்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு சின்ன குறியில மன்னன், அவத் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய கொடியினுடைய சின்னமாக மீன் இருந்தது. அவருக்கும் பெரிய பேரரசுக்கும் சங்க இலக்கியம் மாதிரி தொன்மைக்கெல்லாம் தொடர்பு கிடையாது. அதை விட்டீங்கன்னா இந்த மீன் என்பது வந்து ஒரு புத்த மதத்தினுடைய ஒரு புனித சின்னமாக கருதப்பட்டது. திபேத் பகுதியெல்லாம் கூட, சைனா பகுதி, சீன பகுதி, திபேத் பகுதியெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அவங்களுடைய புத்த மதத்தினுடைய இதுல வந்து ஒரு பெரிய மீனுடைய உருவக்குறிப்பு வச்சிருப்பாங்க. அது மீன் தூங்காமே இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் சங்க இலக்கியம் மீன் தூங்கும் என்பதை புரிந்து வைத்திருந்த இலக்கியம். ஏனென்றால் நம்மை போன்று கடலை தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த கடல் கல்வி செல்வியை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து நாம் வந்து இப்ப என்ன நடக்குது நம்மளை சுத்தி? இந்த கடல் கல்வி செல்வி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கடலில் இருந்து நாம் விலகி செல்கிறோம். இதுதான் எனக்கு நேற்று வியப்பா வந்து இந்த வரிதியா கான்ஸ்டன்டன் அவருடைய வந்து நான் தொலைபேசியில் நான் அவரை அழைத்து பேசும்போது, நான் கன்னியாகுமரியிலிருந்து பேசுறேன்னு சொன்னாரு. நான் வந்து பேசும்போது நீங்க எந்த சப்ஜெக்ட்ல பேசுறீங்க அப்படின்றது ஒருவர் அறிமுகப்படுத்தும் போது, இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட, அதுவும் துளசிதாஸ் வந்து எனக்கு மிகச்சிறந்த மனிதர்களை தான் அறிமுகப்படுத்தி வைப்பார். அந்த நம்பிக்கை நாம் துளசிதாஸ் சொல்லி நான் பேசணும் கூட தேவையில்லை, நீங்க அவர்கிட்ட பேசி, இல்ல நீங்க நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர்கிட்ட வந்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை அவர் தெரிந்து கொண்டால் அவர் நான் என்னுடைய உரையாடலை புரிந்து கொள்வார் என்ற பொருளில் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த சங்க இலக்கியத்தை படிக்கும் போது நாம் மிக நெருக்கமாக இருந்த விஷயங்களிலிருந்து விலகி போகிறோம் என்று தோன்றுகிறது. கடலில் இருந்து நாம் விலகுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் பேசப் போகிறேன். அவர் அது தொடர்பா பேசினார். அவருடைய பிளாகினுடைய இதை கொடுத்து நான் நேற்று நள்ளிரவு அவரை பற்றி படிக்கும் போதுதான் அவர் வந்து நம் கடலில் இருந்து அந்நியப்பட்டு நாம் போகிறோம் என்பதையே ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் வந்து கடலை ரொம்ப அருமையா வாசிச்சு ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காரு. உலக மக்களை 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஒண்ணு வந்து கடலில் இருந்து நாம் விலகி சொல்கிறோம். உலக மக்களை 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். கடலை அறிந்தவர்கள், கடலை அறியாதவர்கள். அப்படிதான் நான் பார்க்க விரும்புகிறேன். கடல் யாருக்கு தெரியும், கடல் யாருக்கு தெரியாது. இந்திய பண்பாட்டு வரலாறை சிந்துவெளி காலம் முதல் இன்று வரை ஒரு தொடர் நிகழ்வாக எடுத்துக்கொண்டார். சிந்துவெளிக்கு தெரியாத கடல் கிடையாது. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத கடல் கிடையாது. முகஞ்சோதராவுக்கும் ஹரப்பாவுக்கும் கடலுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் அப்படிப்பட்ட நகரங்களில் கருவாடு விற்கப்பட்டது, கடல் மீன்கள் விற்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மீனோடு தொடர்புடைய, கடலோடு தொடர்புடைய ஒரு பண்பாட்டை நம்ம கட்டமைக்கணும் இந்திய துணைக்கண்டத்துனா, இந்திய பண்பாட்டு வரலாற்றை சிந்துவெளி காலம் முதல் இன்று வரை ஒரு தொடர் நிகழ்வாக சங்க இலக்கியத்தின் ஊடாக எடுத்துக்கொண்டால் கடலை அறிந்தவர்களுக்கும் கடலை அறியாதவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளாலும் உடன்பாடுகளாலும் கட்டமைக்கப்பட்ட வரலாறு போல தோன்றுகிறது. இதை பற்றி நான் வந்து
ஃபர்தர் ஐ வுட் லைக் டு மேக் எ கான்வர்சேஷன் அபவுட் இட். கடலை அறிந்தவர்கள், கடலை அறியாதவர்கள், அதை வந்து புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா நான் இந்த உரை வந்து மிக நீளமா போயிடும். கடல் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் அது தமிழிலும் மலையாளத்திலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் எப்படி வருகிறது, மற்ற மொழிகளில் எப்படி வருகிறது, வடமொழியில் எப்படி வருகிறது, சமுத்திரம் என்றால் அதனுடைய பொருள் என்ன, சாகர் என்றால் அதனுடைய பொருள் என்ன, சிந்து என்ற ஒரு சொல்லையே வந்து எப்படி வந்து அவர்கள் கடல் என்று கருதினார்கள், இப்படி பல வகையிலும் பேச வேண்டி இருக்கிறது. அப்ப கடலை அறிந்தவர்கள், அப்படியே ஒரு கடலை அறிந்தவர்களாக இன்றைக்கு எல்லாருமே இந்தியர்களுக்கு எல்லாம் கடல் அறிந்தவர்களாக இருந்தால் எப்போது இருந்து அறிந்தார்கள் அப்படிங்கிற கேள்விதான் இந்த வரலாற்றை வந்து படிநிலையின் மூலமாக கட்டமைக்க முடியும். இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடலை பார்க்காதவங்க இருக்காங்க. கடல் ஒரு பெரிய வியப்பு. ரயிலை பார்க்காதவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. ரயில்னு ஒண்ணு இருக்கிறது, கடல்னு ஒண்ணு இருக்கிறது பார்த்தது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எல்லாரும் கடலை பார்த்துட்டாங்கன்னு கிடையாது. இன்டீரியர் வில்லேஜஸ்ல உள்ள இருக்கவங்க வந்து கடலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஆக கடலை பார்க்கிறது ஒரு அதிசயம். எப்படி ஒரு பனிப்பொழிவை பார்க்கும்போது, நான் நார்வேக்கு முதல்ல போயிருந்தப்போ 1991, அதற்கு முன்னால் இமயமலைக்கு போயிருந்தப்பதான் நான் வந்து ஐசார்புடைய பனி மலையை பார்த்தேன். ஆனா அப்ப கூட பனி பொழியல. ஆனா பொழியும் மலையில் நான் நின்று எனது தலையின் மீது பனியை நிறைத்துக் கொண்டது வந்து நார்வேயில் தான் முதலில். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதை போல்தான் கடலை பார்க்காதவர்கள் கடலை பார்க்கிறார். நான் சென்னையில இருக்கும்போது சில நேரங்கள் பார்ப்பேன். மெரினா பீச்சுக்கு போகும்போது இந்த வட இந்திய மக்கள், அங்க உத்தரப்பிரதேசல இருந்து வந்து இங்க வேலைக்கு வந்தவங்க, ஐடியில வேலை பார்க்கிறவங்க, பீகாரை சேர்ந்தவர்கள், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப வியப்போடு இந்த கடலில் அவங்க, ஏன்னா முதல்ல அவங்க கடலை பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட கடலோடு நெருங்கிய தொடர்புடைய நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து கடலில் இருந்து விலகிச் செல்கிறோம். அதாவது பூமியின் ஆக பிறந்த யதார்த்தத்தில் இருந்து நாம் விலகிச் செல்கிறோம். இந்த சமகாலத்தில் இந்த கடலில் இருந்து விலகிச் செல்வது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நிகழ்காலத்தினுடைய குரலாக பேராசிரியர் வரிதையா கான்ஸ்டன்டை நான் அவருடைய எழுத்துக்களை அறிமுக வைத்துவிட்டு அதற்கு பின்னால் அவரை பேசுவதற்காக சுந்தர் அழைப்பார். கடற்சால் சூழலும் வாழ்வியலும் நம் கண் முன்னே. இந்த பேராசிரியர் வரிதையா கான்ஸ்டன்ட் வந்து அந்த காணொலியை காட்டுங்க. அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து மூதாய் மரம், நம்முடைய மூத்த தாயினுடைய மரம் மாதிரி கடல் அலை இருக்கு. அது எனக்கு ரொம்ப இந்த உருவமும் இந்த இமேஜரி, இந்த காட்சி படிமம். மன்னார் கண்ணீர் கடல், பழவேற்காடு முதல் நீரோடி வரை, கடற்கோள் காலம், தி கார்டியன் நாட், தி சீ ட்ரைப்ஸ் அண்டர் சீஸ் என்று அந்த ஒக்கி புயலுக்கு பின்னாலே அவர் இந்த புயலில் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த புயலில் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சந்திச்சு, அந்த விதவைகளை சந்திச்சு, இவருடைய பார்வை வந்து இந்த கடல் பற்றிய அக்கறையும் பார்வையும் ஏதோ வந்து நான் இன்னும் சந்திச்சதில்லை. இந்த புத்தகங்களின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாக நான் பார்த்தேன். எனக்கு தோன்றியது வந்து ரொம்ப அழுத்தமா இந்த அட்டைகளை போட்டு அவருடைய புகைப்படத்தையும் இந்த இணைய உரையாடலில் அறிமுகம் செய்து வைத்து நான் என்ன எதிர்பார்த்தனோ இந்த சமகாலத்திற்கான சங்க இலக்கிய உரையாடல். இப்ப வந்து சில செய்திகள் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கடல் சூழலியல் அப்படின்னு எனக்கு வந்து அவர் ஒரு வரைவை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தார். பெருங்கடல்களை தழுவி கிடக்கிறது நம் இருப்பு அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி சொல்றார். இந்த மேற்கோளோட தான் அவர் இந்த வரைவை தொடங்குறார். நிலத்தை போலன்றி கடல் ஒரு முப்பரிமாண ஊடகமாக இருக்கிறது. உலகில் பெருமளவு உயிர்களின் வாலிடமாக திகழ்கிறது கடல். பெருங்கடலுக்குள்ள நம்ம நினைக்கிற மாதிரி கடல் வந்து வெறும் தண்ணி மட்டும் கிடையாது. அதுக்குள்ள செங்குத்து குன்றுகள், கடலடி மலைத்தொடர்கள். கடலடியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் வந்து நீங்க இமயமலையெல்லாம் சும்மா பெரிய பெரிய மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கு. கடல் என்பது நிலை கொள்ளாத நீர்த்திறன். அவரு ரொம்ப அருமையான தமிழையும் பயன்படுத்துறாரு. பல புதிய சொல்லாடல்கள். கடல் நிலை கொள்ளா நீர்த்திறன், நகர்ந்து கொண்டிருப்பதில் தான் அதன் உயிர்ப்பு அடங்கி இருக்கிறது. கடலுடைய உயிர்ப்பே உறைஞ்சு போயிருக்க முடியாது. கடல் ஓய்வடையாது. கடல் வந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடல் நீரோட்டங்கள், கடல் உள்ள இருக்கக்கூடிய அந்த நீரோட்டங்கள்ல இருந்து அதனுடைய போக்கு. அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, இந்த கடல் உயிர்கள் குறித்த மனித அறிவு மிக குறைவான. முதல்ல இவர் வந்து சொன்னது மாதிரி வந்து கடலை பூமியிலே சொல்லக்கூடாது, இந்த கோளை வந்து நம்ம பெருங்கடல் தான் சொல்லணும்னு சொன்ன மாதிரி, இப்படிப்பட்ட கடல் 70% மேல இருக்கக்கூடிய கடலை பற்றிய மனித அறிவு மிக குறைவானது. சேறு சகதி படிவதாலும், நகர்ப்புற கழிவுகள் சேர்வதாலும், எண்ணெய் கசிவுகளாலும் கடற்சூழலியல் சிதைவுறும் நிலையை மென்மையான பவளப்புற்று இனங்கள் நம் கடலில் இருந்து மறைந்து வருகின்றன. கடலுக்கு வந்து சேர திடக்கழிவுகள் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகுதியானவை. இந்த கடல்ல வந்து சேர திடக்கழிவுகள் இருக்குல்ல, இந்த சாலிட் வேஸ்ட், அந்த சாலிட் வேஸ்ட் வந்து நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. என்ன செய்தோம் இயற்கைக்கு? இப்படி நாம் எண்ணெயை கூட்டுகிறோம் என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இது என்ன பண்ணோம்? இயற்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எண்ணெயை கூட்டுகிறோம். கடலில் உருவாகும் மரண மண்டலங்கள்
அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை அவர் சொல்றாரு. கடல்ல பல இடங்கள்ல வந்து லைஃப் இஸ் கெட்டிங் எக்ஸ்டிங்க்ட். திடீர்னு அந்த இடத்துல வந்து மீன் அந்த உயிர்வழி காற்று இதுல ஒரு இம்பேலன்ஸ்னால உயிர்கள் அழிகிறன. நெகிழி கடல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. பிளாஸ்டிக் ஓஷன், பிளாஸ்டிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் சி. ஆண்டுதோறும் 80 லட்சம் டன் நெகிழி கடலில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 80 லட்சம் டன். இந்த போக்கு நீடித்தால் கிபி 2050 கடலில் மீன்களை விட நெகிழிகளே அதிகமாய் கிடைக்கும் நிலை ஏற்படும் என ஆய்வுகள் கணிக்கின்றன. ஒளி மாசுகள், இந்த லைட் அண்ட் சவுண்ட், முதுகு நாணற்ற ஜெல்லி மீன்கள், கடல் சாமந்திகள் போன்றவற்றை தாக்குகின்றன. நான் சொல்றேன், கப்பலில் மிதக்கின்றன கடல்கள். கப்பல்ல மிதக்க, கப்பலில் வந்து கடலில் மிதக்கிறது என்னொரு இதுல இப்ப வந்து கப்பலில் மிதக்கின்றன கடல்கள். நீர்மூழ்கிகள், விமானம் தாங்கிகள், விசைப்படகுகள், சொகுசு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், எண்ணெய் துரப்பண கருவிகளும் மேடைகளும் இவை சேர்ந்து திணறுகின்றன திமிங்கலங்கள். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது டால்பின்கள் கண்ணீர் விடுவதை போலவே எனக்கு தோன்றுகிறது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நான் எங்களுடைய சில்கா ஏரியில் அது தொடர்பான ஐஐடி சென்னையோடு சேர்ந்து நாங்கள் பல விஷயங்கள் இந்த சலைநீட்டியை மேனேஜ் பண்றதுக்காக எங்களுடைய சில்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக பல பணிகளை செய்திருக்கிறோம். டால்பின்கள் மீண்டும் வர ஆரம்பித்திருந்தன ஒரு 10-20 ஆண்டுகளாக. இருந்தாலும் ஏதோ இயற்கையினுடைய ஊடாட்டம், திமிங்கலங்கள் திணறுவதும் டால்பின்கள் கண்ணீர் வடிப்பதும் புவி வெப்பம் என்ற பூகம்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. பசுங்குடில் வலிகள் என்ற சொல்லை இவர் பயன்படுத்துறாரு. அது வந்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்ற பாத்தீங்கன்னா, பெருக்கத்தால் புவி வெப்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால இதன் விளைவாக கடலின் தன்மைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வெப்ப மாறுபாடு, அமிலவயமாதல், உயிர்வலி வீழ்ச்சி, கடல் நீரோட்டங்கள், வேதியியல் கூறுகளில் மாற்றம், கடல் மட்டம் உயர்தல், எகிரும் புயல் சீற்றம், கடல் உயிர் பன்மைய வீழ்ச்சி, கடற்கரை கடற்சூழியல் சிதைவு இவை பருவநிலை மாற்றத்தின் நேரடி விளைவுகள். சுனாமி, கடும் புயல், மிகை வெள்ளம். சங்க இலக்கியத்தில் மலிதிரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலி என்று குறிப்பிடப்பட்டதுதான் எனக்கு இங்கு நினைவுக்கு வருகிறது. இறுதியாக, கற்பனையே செய்து பார்க்க முடியாத மீன்களற்ற கடல். உலக அளவில் சராசரியாக கடல் மட்டம் 0.6 to 2.0 அடி உயரும் என்றும் அபாயம் உள்ளது. இந்திய தீபகற்பத்தை பொறுத்தவரையில் மேற்கு கடற்கரையோட சாய் பரப்பான லோ ரிலீஃப் கிழக்கு கடற்கரை தரைகள் மிகுதியாக மூழ்கி போகும் என்ற கணிப்பு கவலை அளிக்கிறது. சென்னையை வெள்ளமெல்லாம் அது. இந்திய பெருங்கடலில் கடந்த 50 ஆண்டுகளில் சூறை மீன் அறுவடை படிப்படியாக வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. 2048 மீன்களற்ற கடல் என்னும் நிலைமை உருவாகலாம் என்று வரிதையா கான்ஸ்டன்டைன் எழுதுகிறார். இதையெல்லாம் படித்ததுக்கு பின்னால் சங்க இலக்கியத்தை படித்த கையோடு இப்படிப்பட்ட ஒருவரிடம் பேசிவிட்டு அவர் எழுதிய எழுத்துக்களை படித்தவுடன் எனக்கு ஏதோ ரொம்பவும் ஒரு வகையான உணர்வினுடைய மேலிட்டால் ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பை நான் உணர்ந்தேன். கடல் ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது நம் காதில் விழவில்லை. சுண்டல் சாப்பிட்டுக் கொண்டே வேடிக்கை பார்க்கிறோம். இரங்கல் மித்தத்தையும். சங்க இலக்கியத்தில் கடலினும் பெரிது என்று 5 இடத்தில் வரும். காதல் தானும் கடலினும் பெரிதே, கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே, கடலினும் பெரிது எமக்கு அவர் உடை நட்பே, கடலினும் உரையை கலர் பொழியுமே, ஆர்பு எழு கடலினும் பெரிது அவன் கைரே. இப்படியெல்லாம் ஒரு கடலை விட இது பெரிது என்று கவித்துவத்தோடு மிகைப்படுத்தி கூறுகிற இந்த கவிதைகளை நான் சங்க இலக்கியத்தில் படித்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் எனக்கு தெரியவில்லை ஒரு கோணத்தில் கவிதைக்கு வெளியே கடலினும் பெரிதாய் வேறொன்று இருக்கிறதா என்று. எனக்கு தெரியவில்லை ஒரு கோணத்தில் கவிதைக்கு வெளியே கடலினும் பெரிதாய் வேறொன்று இருக்கிறதா என்று. இது பேரிடர் காலம். கொரோனாவில் வந்து ஊரடங்கு காலம். இது பேரிடர் காலம். இது கேள்விகளுக்கும் தேடல்களுக்குமான நேரம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கும் இந்த கடலை பற்றிய உரையாடலுக்கு இந்த வாய்ப்பை நான் மிகவும் மனமாற மகிழ்ச்சியோடு செய்தேன். இதை நாம் வந்து யோசிப்பதற்கான நேரம் என்ற வகையில் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சுந்தர் முறைப்படி அழைப்பார். மிக்க நன்றி, வணக்கம்.